ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். 1959 ரிலீஸ் ஆன அந்த 400 ப்ளோஸ் படத்தோட கதை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாகவே இந்த படத்தோட கதை நரேஷன் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஒரு ஃப்ரெஞ்சு படம் பார்த்துட்டு போது நமக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். ஏன்னா அதில் வர கதாநாயகனுக்கு ஒரு 13-14 வயசு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏஜ் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. பட் ஸ்கூல் படிக்கிற பையன், அந்த சின்ன பையன் அவன் கிளாஸ் ரூமில் நடக்கிற விஷயமா இருக்கட்டும், அவன் வீட்டில் போய் அவன் சந்திக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணி வந்தது தான். அதனால ஒரு கனெக்ட் நமக்குள்ளே ஏற்படும். இதில் காமிக்கக்கூடிய டீச்சர், இந்த மாதிரி ஒரு டீச்சர் இப்படி பிஹேவ் பண்ணுறவரை நம்ம கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருப்போம். இந்த காட்சிகளெல்லாம் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்லாம் சூப்பராக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது, பட் ஒரு ஆரம்பமாக 1959 எடுக்கப்பட்ட 400 ப்ளோ படம் பார்த்திங்கன்னா அது டேரக்டர்ஸ்க்கும் சரி, கதை எழுதுறதுக்கும் சரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது தான். அது வந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பசங்களை வந்து பார்த்திங்கன்னா சரியான கண்டிப்பு கவனிப்பு இல்லைன்னா சின்ன வயசில் அவங்க சுலபமாக தவறான வழிக்கு போயிடுவாங்க அப்படின்றத படம் பார்க்கும்போது நமக்கு அது உணர்த்திருப்பாங்க. அந்த காட்சிகள்லே பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு லெசனாக இருக்கும். சின்ன பசங்களை வச்சுட்டு எந்த மாதிரி விஷயங்களை பேசணும், எது பேசக்கூடாதுன்றது அவங்க தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா எது சொன்னாலும் அவங்க மனசில் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு உண்டாக போகுது. தப்பான விஷயங்கள் பேசும்போது அது அழியாது, அப்படியே மனசில் தான் இருக்கும். அன்பு செலுத்தும் போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம சும்மா இன்றைக்கி வந்து சிரிச்சு பேசணும், நம்ம இதோட நம்ம பிள்ளைகிட்ட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பேசுவோம் போது அவங்க அதை வந்து அந்த அன்பு கூட வேல்யூ பண்ண மாட்டாங்க. அண்ட் அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம கொடுக்குற தண்டனையாக இருக்கட்டும், சின்ன தப்புக்கு சின்ன விதமாக கண்டிச்சாவே பரவாயில்ல. எக்ஸ்ட்ரீம் லெவலில் கோவப்பட்டு நம்ம ரியாக்ட் ஆகும்போது அந்த தண்டனை கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திரும்ப அந்த தப்பை திருத்திக்கணுன்ட்டுலாம் இருக்காது. இன்னும் தவறு பண்ணலாம், வேறு விதமாக பண்ணலாம், மறைச்சி பண்ணலான்ற மாதிரி எஸ்கேப் ஆகி வேறு மாதிரி பிஹேவ் பண்ணவும் வந்து வைக்கும். ஸோ அன்பும் கண்டிப்பும் எதாக இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்ட் லெவலில் இருக்கணும். இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்காது. அவங்க வந்து தடம் பொருள வாய்ப்புகள் அதிகம். ஒரு வீட்டு மரமாக நல்லா வளர்றதை விட்டுட்டு காட்டு மரமாக கண்ணாப்பண்ணு வந்து வளர ஆரம்பிப்பாங்க. அதை காட்சிகள்லேயே அற்புதமாக காமிச்சிருப்பார் இந்த படத்தோட டேரக்டர். ஆக்சுவலாக இந்த டேரக்டர் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்காக இருந்தார், விமர்சகராக இருந்தார். ஸோ இப்படி விமர்சகராக இருக்கும்போது அவர் எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னா, இந்த 1950s மிட் வரைக்குமே வந்த ஃப்ரெஞ்சு சினிமா அவங்க எடுக்கக்கூடிய படம் எடுக்கிற முறை இதெல்லாமே குவாலிட்டி கம்மியாக இருந்தது அவர் உணர்ந்தார். ட்ரெடிஷ்னலாக ஒரே மாதிரியான படங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. எப்படி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கூட பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் புராணம் சம்மந்தமான படங்கள், அந்த கடவுள் வச்சியோ இல்லை வந்து அரசர்களை வச்சு தூய தமிழில் ஒரு மாதிரியான கதை அமைப்பில் இப்படி தான் வரும், ஒரே மாதிரி பாட்டு பாடுவாங்க, சாங்கு, இந்த மாதிரி ஒரு மாதிரியான இதாக தானே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 1970s ஆரம்ப கட்டத்தில் எளிய மக்கள் அவங்க எப்படி பேசுவாங்க அப்படி ஒரு கதை அமைப்பு முற்றிலும் மாறிச்சு. ஸோ அப்படி வந்து இங்கே இந்திய சினிமா வரலாற்றில் சில சேஞ்சஸ் ஏற்பட்ட மாதிரி ஃப்ரெஞ்ச் சினிமாவில் ஆரம்ப கட்டத்தில் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அப்போ இருந்து அந்த கிரிட்டிக்காக இருக்கட்டும் மற்றவங்க எல்லாமே ஒரு சின்ன அமைப்பு மாதிரி உண்டாக்குனாங்க. நியூ வேவ் சினிமாஸ் அப்படின்னு புது அலை வீச ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாமே குவாலிட்டியிலேருந்து மாறணும், அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, இந்த கேமரா ஆங்கிள், இந்த ஷார்ட்ஸ், இந்த கதை சொல்கிற இதெல்லாம் மாறணும்னு முயற்சி பண்ணாங்க. அந்த 1950s எண்டில் அது சூடு பிடிச்சிது. அதில் இந்த கிரிட்டிக்காக இருந்தவரே முதல் படத்தை எடுத்தார், த 400 ப்ளோஸ். இந்த படமே வந்து கதையும் சரி எல்லாமே புது விதம் தான். அந்த காட்சி அமைப்புலேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து சூப்பராக ஃபினிஷும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ வேவ் சினிமாஸில் ஆரம்பத்தில் எடுத்த படம் த 400 ப்ளோஸ். விமர்சகராக இருந்த 200 டேரக்டர், அந்த விமர்சகரே வந்து டேரக்ட் பண்ண படம். இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நம்ம கதை அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது இதெல்லாம் காலத்துக்கும் அழியாது, அந்த மாதிரியான ஒரு படம் அது. அண்ட் இது தலைப்பும் அர்த்தம் இல்லாமல்லாம் வைக்கல. இதனுடைய அந்த ஃப்ரெஞ்சு இது மொழிபெயர்த்து அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா டு லிவ் அ வைல்டு லைஃப் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது ஒரு காட்டுத்தனமாக வாழ்கிற வாழ்க்கை, காட்டில் வாழ்கிற வாழ்க்கைன்றது தான் இதனுடைய தலைப்போட அர்த்தம். அது இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதனுடைய அர்த்தம் என்ன வரும்னா டு டூ 400 டர்ட்டி ட்ரிக் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க தவறாக மொழிபெயர்த்து இதனுடைய தலைப்பை வச்சுட்டாங்க அப்படின்றதும் ஒரு கூற்று இருக்குது. இந்த 400 ப்ளோஸ் இந்த படத்தில் வர அந்த கதாநாயகன் இருக்கார்ல, அந்த சின்ன பையன், அவன் 400 விதமான காயங்களை வந்து சந்திக்கிறான்ற மாதிரி அடி எல்லா சைடும், அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏமாற்றமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவன் கிராஸ் பண்ணுறாங்க. 400 ப்ளோஸ் அப்படின்றத அதனுடைய தலைப்போட அர்த்தம். 400 விதமான அடிகளாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றங்களாக இருக்கலாம், காயங்களாக இருக்கலாம். ஸோ இப்போ இந்த படத்தோட கதைன்றதை நம்ம கேட்போம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டோரி நரேஷன் கேளுங்க. வாங்க இந்த படத்தோட கதைன்னு சொல்லி கேட்போம், கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் காமிப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் உட்காந்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க. வாத்தியார், ஒரு ஃப்ரெஞ்சு வாத்தியார் இருப்பார், அந்த ஸ்கூல் டீச்சர். அந்த டீச்சர் வந்து உட்காந்துருப்பார், எல்லாம் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான், டஸ்க்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பான், அட்டைப்படம். அதில் ஒரு மாடல் நல்லா ஒரு பிக்கினி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை இவன் சைட் அடிச்சது மட்டும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுவான், டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்து இன்னொரு பையன்கிட்ட வந்து பாஸ் பண்ணுவான். அவனும் அதை பார்த்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பையன்கிட்ட அனுப்புவான். இப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு வரும்போது நம்ம படத்தோட ஹீரோ அந்த பையன் இருக்கான்ல, ஆண்டனி டொய்னல் அவன் பேர். அந்த டொய்னலுக்கு வந்து அந்த வரும், இவன் சும்மா இருக்க மாட்டான், டெஸ்ட் எழுதி விட்டுட்டு
அந்த பொண்ணுக்கு மீசை வரைவோம். வரைஞ்சிட்டு இருக்கும்போதே வாத்தியார் அங்கே பார்த்துருவாரு. டோய்னல் உன் கையில் என்ன இருக்குது எடுத்துருவா அப்படின்வாரு. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கு, போய் அந்த கார்னரில் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுருவார் ஓரமாக. அதுக்கப்புறம் பசங்கிட்ட சொல்லுவார், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, அப்புறம் இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ரோலில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து இது கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ரோலையும் கலெக்ட் பண்ணுறவங்களாம் தயாராக இருந்துக்கோங்க, நான் 1 2 3 சொன்னதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்ட்டு 1 2 3 கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. இப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும், நம்ம கிளாஸில் நம்ம படிக்கும்போது என்ன நடக்கும், நம்ம அப்போ தான் இன்னும் மும்பரமாக எழுதிட்டு இருப்போம். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது அது கலெக்ட் பண்ணுற வரவங்க கிட்ட என்ன சொல்லுவோம், நீ எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் ஒரு பையன் சொல்லுவான். சொல்லும் போது இல்லை 1 நிமிஷம்டா, நீ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வாடா அப்படின் போது சார் கேட்பார், என்னடாங்க என்ன ஆச்சு அப்படின்னா, சார் பேப்பர் கொடுக்க மாட்டேறான் சார், ஒழுங்காக கொடு, உனக்கெல்லாம் ஸ்பெஷலாக எதுவும் சலுகைலாம் கிடையாது அப்படின்னும் போது பேப்பர் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் இவர் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துட்டோம் சார், சரி நீங்கள் இப்போலாம் பிரேக் போங்க அப்படின்னு சொல்லி ரெடியாக அனுப்புவார். அனுப்பும்போது நம்ம டாயினில் என்ன பண்ணுவோம், அவங்க கூட சேர்ந்து போகலான்னு பார்ப்பான். இவர் நிறுத்துவார், நிறுத்து எங்கே நீ கிளம்புற, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃப்ரீ பீரியட் இந்த இடைவேளையெல்லாம் விடுறதெல்லாம் பார்த்தோன்னா அது நாங்கள் கொடுத்த சலுகை, அது உங்களுடைய ரைட்ஸ் கிடையாது, கம்பல்சரி நீங்கள் போகணுன்றதுக்கு. அவங்க போகலாம், நீ இங்கே நில்லு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு அவரும் வெளில போயிடுவார். வெளில போனால் பிரேக்கில் பசங்க சும்மா இருப்பாங்களா, அவன் விளையாடுவான், இதில் வேறு சண்டை போடுவாங்களா, ஸ்மாக் டவுன் மாதிரி அடிச்சுப்பானுங்களே. அப்படி அடிச்சுக்கும் போது இதையும் இந்த வாத்தியார் பார்த்துருவார். பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கு ரெஃப்ரி ஒருத்தன் தேவையா, அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க போலன்னு சொல்லி நடுவில் போய் நின்றுட்டு உங்கள் யாருக்கும் அதுக்கப்புறம் பிரேக்கே கிடையாதுடா, 3 நாளைக்கு உங்களுக்கு அதெல்லாம் கேன்சல்ரா அப்படின்ட்டுருவார். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் கொண்டு போகலான்னு பார்த்தா நம்ம டோயினில் என்ன பண்ணுவோம், அந்த கேப்பில் ஏதோ வச்சு கிறுக்குவோம் செவுத்துலே. அதாவது இந்த மாதிரி ஒரு போர் டாயினில் இந்த வாத்தியார், அதுவும் சிடுமூஞ்சி வாத்தியார், எதுவும் விசாரிக்காமல் சும்மாவே பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஏதோ ஆகாஷ்லேருந்து விழுந்த அந்த போஸ்டரை வந்து அவன் கையில் வச்சுட்டு இருந்தான்றதுக்காக அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் வந்து வெளில கேட்கும். அவன் செவுத்தில் என்ன எழுதியிருப்பான்னா, இந்த மாதிரி கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எழுதிடுவான். எழுதின உடனே பசங்கள்லாம் வருவானுங்க, போர்டு அந்த செவுத்தில் இருக்கிறத வந்து பார்ப்பாங்க. இவரும் பின்னாடி வர்றாருல, என்னடா பார்த்துட்டீங்க அப்படின்னு அவரும் பார்ப்பார். பார்த்த உடனே அவர் டாயினில் பார்த்து சொல்லுவார், படிப்பு ஒன்றும் கிடையாது, ஃப்ரெஞ்சு வேர்சஸ் ஏதாவது பாடத்தில் இருக்கிறத வந்து கேட்டால் அதெல்லாம் தெரியாது உனக்கு, ஆனால் இதெல்லாம் நல்லா எழுதுறேன். ஏன்னா இதில் அவர் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டான், பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு இந்த மாதிரி பழிவாங்கன்ற மாதிரி வந்து ஏதோ எழுதி வச்சுருப்பான். இதோட பசங்களெல்லாம் வந்து உட்கார சொல்லுவார். உட்கார சொல்லிட்டு இந்த டாயினில் என்ன பண்ணுவார்னா, அவனை வந்து நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி போய் உட்கார சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அவர் நடத்த போகிற பாடம் அவனுக்கு கிடையாதான், நீ வந்து இன்னொரு ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் வேறு கொடுப்பார். அதாவது போர்டை இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு வேர்ட்ஸையும் நான் வந்து அப்யூசிவ் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுத சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுப்பாருன்னா, எல்லா டென்சஸ்லையும் கிராமட்டிக்கலில் பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃபியூச்சர்ன்ற மாதிரி டென்சஸ்லையும் அந்த இண்டிகேட்டிவ் கண்டிஷன்ஸு அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீ எழுதணும், அது எல்லா டென்சஸ்லையும் வாக்கியங்களை நீ வந்து எக்ஸாம்பிள்ஸோட கொடுக்கணும்னு வந்து சொல்லுவார். சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, ஹேர்ன்ற டாப்பிக்கில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பார். எல்லோரும் நோட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நான் இப்போ போர்டில் எழுதணும் வந்து எழுத பார்க்கும்போது அவருக்கு திடீர்னு மறுபடியும் டென்ஷன் தான் ஆகும், இந்த செவுத்தில் வந்து எழுதி வச்சிருக்காங்களா இவன் அப்படின்ட்டு. உடனே டாயினில் எழுப்பிட்டு, நீ ஒழுங்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து அதை அடிக்கப்பாரு, இல்லைன்னா உன்னே நக்க வச்சு அதை க்ளீன் பண்ண வைப்பேன் போடா அப்படின்னு சொல்லி துரத்துவார். அவனும் வெளில போவான். வெளில போயிட்டு டஸ்டர் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வர போவான். வாங்கிட்டு வந்தோடனே ஒரு போர்டில் எழுதிட்டு இருக்காருல்ல, எழுதும் போது பின்னாடி இருந்தே இவன் வந்து மாட்டுக்கோம்பு மாதிரி சாருக்கு வந்து காமிப்பான், பாடுற அந்த பேய் பையன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு எல்லாரும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து சார் திரும்பும்போது நார்மலாக போய் அங்கே வந்து அழிக்கிற மாதிரிலாம் போயிடுவான். போன உடனே இந்த வாத்தியாரங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, யாருன்னா ஒரு பையன் எப்பவும் உட்கார இடத்துல மாறி உட்காந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ரிச்சர் நீ எதுக்கு அங்கே உட்காந்த, உன்னை யார் உட்கார வச்சா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் அங்கேருந்து இங்கே வந்து உட்காருவான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூமில் பசங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ எப்போவுமே வழக்கமாக வாத்தியாருங்க என்ன சொல்லுவாங்க, அவன் தானே ஏன்டா பேசுகிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா. அதே மாதிரி அவர் சொல்லுவார், சிமோனாட் அப்படின்னு வந்து கூப்பிடுவார். நீ தானே அப்படின்னா, சார் நான் இல்லவே இல்லை சார் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். சொல்லிட்டு போதே இவர் வந்து போர்டில் எழுதி அப்படியே அந்த ஃப்ரெஞ்சு கவிதையெல்லாம் வந்து வாசிப்பார். அதில் கதை மாதிரி வந்து என்ன சொல்லுவார்னா, ஒருத்தன் அவனுடைய துணைவியை பற்றி, அதாவது ஒப்பாட்டியை பற்றி பாடின மாதிரி, மிஸ்ட்ரஸை பற்றி பாடின மாதிரி ஒரு வாக்கியம் வரும். அதை பற்றி அவர் சொல்லுவார், என்ன அழகான ஒரு பொண்ணு நீ, உன்னுடைய டச்சே வந்து சூப்பராக இருக்குது, நீ என்னை மடியில் போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து வாசிச்சுட்டு இருக்கும்போது இதை கேட்டிருக்க பசங்க சும்மா இருப்பானுங்களா, அவனுங்களும் அப்படியே அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படின்னு சொல்லி இவங்க ரியாக்ஷன் பண்ணுவானுங்க. வாத்தியார் திரும்பி ஏய் சுமான் நீ தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீ வந்து இந்த வாட்டி ஒத்துக்கலன்னா பக்கத்தில் இருக்கிற பையனை அடிப்பேன் அப்படின்னும் போது இப்போ அவன் என்ன சொல்லுவான், சார் நான் இல்லவே இல்லை சார் அப்படின்னும் போது பக்கத்தில் இருக்கிற பையன் அடாப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணார் சொல்லுவார், உங்களை மாதிரி ஒஸ்ட் பேட்சை நான் பார்த்ததே கிடையாது, அடி முட்டாளுங்க நீங்கள் எல்லாமே, இதுக்கு முன்னாடி முட்டாளுங்க இருந்திருக்கானுங்க, ஆனால் சொல்கிறத கேட்டுட்டு தலையை குஞ்சிக்கிட்டு அவங்க வேலையை பார்ப்பானுங்க, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களா எப்பா இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஃப்ரான்ஸு இந்த நாடே வந்து அதோல
ஒரு என்ன கதியாக போதும் உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்தா நம்ம டாயினல் வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் இன்னும் அசிங்கப்படுத்தியிருப்பான் அந்த செவத்தியை க்ளீன் பண்ணுறன்ற பேரில். அவனை பிடிச்சி திட்டுவார், எப்பா உன்னை சுத்தம் பண்ண வச்சது என் தப்பு தான்டா, எப்படியும் உன் பேரண்ட்ஸ் தான் அதுக்கு பணத்தை வந்து கொடுக்க போகிறாங்க ஃபைனுன்ற பேரில், நீ போப்போ அப்படின்னு சொல்லி துரத்திடுவார். அந்த கிளாஸ் ரூம் வந்து முடியும். இவன் கிளாஸ் ரூம் மட்டும் வெளில வரும்போது இவனுக்கு ரெனி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அதே கிளாஸ் தான். அவன் கூட பேசிட்டு வருவான். டாயினல் என்ன சொல்லுவான்னா, டேய் எல்லாரும் கையில் காசு வச்சுருக்காங்கன்னா அவங்க அம்மா அப்பா பாக்கெட்லேருந்து திருடினது தான், எல்லாரும் திருடுவாங்க மச்சி அப்படின்னு வந்து டாயினல் சொல்ல, ரெனி வந்து அப்படியாடா அப்படின்னு வந்து பேசுவான். அப்போது ஒருத்தன் அவன் கிளாஸ்மேட்டே வருவான், கண்ணாடியெல்லாம் ஃபேன்சியாக வந்து போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஏவியேட்டர் விண்வெளியிலலாம் சாரி ஏரோப்ளைன் இந்த மாதிரிலாம் பறக்கும்போது சும்மா கண்ணாடி மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அப்படி ஒன்று போட்டு அவன் சுற்றிட்டு இருக்கும்போது அவனை மலைக்கு நம்ம டாயினல் கேட்பான், என்னடா கண்ணாடி ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டால், நான் வாங்கினதுன்னு வந்து சொல்லுவான். நீ வாங்கினதா, அவங்க அம்மா அப்பா காசு வந்து ஆட்டையை போட்டு தானே அப்படின்னா அவன் கோச்சிக்கிட்டு ஒரு மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அப்போ டாயினல் வந்து கலாய்ப்பான், டே பேனு நம்ம சொல்லுவோம்ல காட்டு பண்ணி வெள்ளை பண்ணி வெள்ளை பொக்கை அந்த மாதிரிலாம் வந்து நிக்னேம் வச்சு கூப்பிடுவோம்ல, அதே மாதிரி அவனை பேனுன்ற மாதிரி வந்து சொல்லி, நீ என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் நசுக்குன்னு நான் நசுக்கு தான் போகிறேன், அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்ல அவன் பாட்டுன்னு கிளம்பிடுவான். கிளம்பிட்டு டாயினல் என்ன பண்ணுவான், ரெனி கிட்ட வந்து பேசிட்டே வேற வருவான் வீட்டுக்கு வரும்போது. இருந்தாலும் அந்த சிடுமூஞ்சி ரொம்ப பண்ணுறான்டா, நான் வந்து இங்கிருந்து ஆர்மியில் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட போகிறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு ரெனி சொல்லுவான், விட்றான் அவன் வேலையை அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவானுங்க. சொன்னதுக்கப்புறம் டாயினல் அவன் வீட்டுக்கு போய் சேருவான். வீட்டில் அவன் அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. இவன் போய் எல்லா டேபிளும் அது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல காசு இருக்குன்றதுலாம் இவனுக்கு தெரியும். மறைச்சி வச்சுருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸை, இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு. அதை எடுத்து இவன் வந்து திருடி வச்சுப்பான். திருடி வச்சுட்டு உட்காந்து நான் செவத்தை வந்து நாசப்படுத்திட்டேன், ஃப்ரெஞ்ச் வேர்சஸை அப்யூசிவாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து அசைன்மெண்ட் மாதிரி எழுத பார்ப்பான். ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பார்ல, எழுத பார்த்தா அந்த சமயம் தான் அவங்க அம்மா வருவாங்க. வந்தவங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்ககிட்ட கேட்பாங்க, டாயினல் கிட்ட, மாவு வாங்கிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க. மாவா, ஆமாண்டா உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், லிஸ்ட் எங்கே அப்படின்னு வந்து கேட்டால், லிஸ்ட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ புரியுதா, இதனால தான் நீ வந்து உங்கள் கிளாஸில் படிப்புலையும் வந்து நீ பின்தங்கியிருக்க அப்படின்னு வந்து கலாய்ப்பாங்க. ஏன்னா எதுவுமே சொன்ன மாதிரி செய்ய மாட்டேன், எல்லாம் மறந்துடுறீ அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்போ போய் உடனே வாங்கிட்டு வாங்குவாங்க. இவன் வந்து அலறி வச்சுட்டு வெளில போவான். போய் அந்த மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரும்போது அங்கே வேறு 2 லேடிஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சிசேரியனை பற்றியும் அந்த நார்மல் டெலிவரியை பற்றியும் ஒரு பொண்ணை பற்றி 2 லேடிஸ் வந்து பேசும்போது இதை வேற அவன் வழியில் நின்று பேசுகிறாங்களே இவன் வேறு கவனிப்பான். அதில் ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க, முதல் குழந்தை வந்து ஏதோ பெற்றுக்கிட்டா, இன்னொரு வாட்டி இவன் பெற்றுக்கும் போது இவங்க அம்மாவுக்கு எப்படி நடந்தோ அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னும் போது, அதுக்கப்புறம் என் லைஃப்லேயும் அப்படி தான், என் குழந்தை முதல் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பிறந்துச்சு, 2வது நான் வந்து ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியதாக போச்சு, இந்த சிசேரியன் பண்ணலன்னா இன்றைக்கி நான் முன்னாடி நின்று கூட அவங்க பேசிகிட்டு இருக்க முடியாது, அங்கங்கே ஃபுல்லாக பிளட்டாக தான் இருந்துச்சுன்னு வந்து பேச, அதெல்லாம் இவன் கவனிச்சிருப்பான். கவனிச்சுட்டு எப்படியும் அந்த லேடிஸ் எல்லாம் விட்டு அங்கேருந்து ஓடி வீட்டுக்கு வந்து வருவான். டாயினல் வரும்போது அவங்க அப்பாவும் வருவார் அவன் கூட. என்னடா எங்கேருந்துடா ஓடி வர அப்படின்னா, இந்த மாதிரி மாவு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா, சரி ஓகே, அதெல்லாம் நீ அப்போவே வாங்கிக்கலாம்ல, அம்மாவை ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண பாடுறா, அவளை டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை வந்து ஓப்பன் பண்ணும்போது டாயினலோட அம்மா வந்து இருப்பாங்க. அதான் அவன் அப்பாவும் இவனும் வந்து இருக்காங்கல்ல, அவர் வேற கலாய்ப்பார், மாவு போடுறவன் வந்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவங்களுக்கு அந்த சிரிப்பாலாம் எதுவும் தெரியாது, சீரியஸாகவே அப்படியே அது வந்து மாவை வந்து வாங்குவாங்க. ஏன்னா சிரிப்புன்னு வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து அது சீரியஸாக தான் இருந்துப்பாங்க. இவர் சொல்கிற ஜோக்கெல்லாம் அவங்க வந்து பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் வேறு சேஞ்ச் அவங்க கேட்பாங்க, டாயினலோட அம்மா, இப்போ பொருள் மாவு வாங்கி வந்துட்டேன், சேஞ்சை கொடு அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நான் லஞ்சுக்கு யூஸ் பண்ண அந்த காசு வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த காசு நீ என் கையில் கூட, உனக்கு எதனா காசு வேணும் உங்கள் அப்பா கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் இவன் அவங்க அப்பா கிட்டே கேட்பான், எனக்கு வந்து 1000 ஃப்ரான்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்பான். அவன் எதுக்கு கேட்குறான்னு தெரியல, ஒரு வேளை செலவு பண்ண கேட்குறானா, இல்லை வந்து அந்த போர்டு இந்த மாதிரி பால் படுத்துறதுக்கு ஸ்கூலில் ஃபைன் கேட்கறதுக்கு கெட்டுறதுக்காக கேட்குறானான்னு தெரியல. அவங்க அப்பா கிட்ட இவ்வளோ அமௌண்ட் கேட்பான். கேட்டோடனே அவர் என்ன பேசுவார், நீ இவ்வளோ அமௌண்ட் கேட்குறேன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து 500 ஃப்ரான்ஸ் தான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டை தான் பசங்க டபுளாக வந்து கேட்பாங்கல்ல, அந்த ஆங்கிள் இவர் வந்து போட்டு வாங்க பார்ப்பாரு. 500 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், 300 ஃப்ரான்ஸ் தான், 300 வச்சுக்கோ அப்படின்னும் போது அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்பா அப்படின்னு உடனே அவர் 500 ஃப்ரான்ஸே வந்து கொடுத்துருவார். கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே இவங்க வீட்டில் இவன் படிக்கலான்னு வந்து அப்போ தான் மறுபடியும் வந்து உட்காரும்போது அவங்க அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு, இப்போ சாப்பிட்ற டைம் நாங்களே டயர்டாக இருக்கும், இப்போ நான் புக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிப்பாங்க. அவங்க அப்பா வேறு அட்வைஸ் பண்ணுவார், எது எப்பப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவார். இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் டாயினலோட அப்பா வந்து லயன்ஸ் கிளப்பில் இருப்பார், அந்த ரேசிங் ரிலேட்டடான கிளப், அது சண்டே ஆனால் போய் ரேஸ் இதெல்லாம் வந்து பார்ப்பார். இவர்
ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் வேறு, அந்த லைன்ஸ் கிளப்பில் இவங்க ரேசிங் இதெல்லாமே வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்கான பேனர் வேறு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பேனரெல்லாம் ஓப்பன் பண்ணி இவர் வந்து பையனை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது இவர் சொல்லுவார், நம்ம லைன்ஸ் கிளப்பில் வேறு அந்த ரேசிங்க்கு ரூட்டெல்லாம் என்ன தான் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க, நீ வேணால் சண்டே ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வரியா அப்படின்னு கேட்டால் இவங்க ஃப்ரீயாக இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. நான் காலையிலேருந்து தினமும் வேலை செய்கிறேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வேறு போகிறேன், அங்கே போய் தடவுற வேலை தானே செய்கிறேன் அப்படின்னு வந்து இவர் சொல்ல, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அதுக்கு இதெல்லாமே வந்து டொயினில் கவனிச்சிட்டு இருப்பான் அவங்க அம்மா அப்பா பேசுறது. உடனே இவர் வந்து அது மறுபடியும் ஜோக்குன்ற மாதிரி என்ன பேசுவார், ஜோக்குன்ட்டு இது டைப்ரைட்டர் தடவுறது இல்லை வேற ஒருத்தவங்களையும் தடவுறது அப்படின்னு வந்து ஒரு டபுள் மீனிங்கில் பேச அவங்க வந்து கோச்சிப்பாங்க, பையனை வச்சு இப்படிலாம் வந்து பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் உங்கள் கசின் கிட்ட வந்து உங்கள் கசின் என்கிட்ட சொன்னான் அவன் ஒய்ஃப் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலாம் அப்படின்னு வந்து சொல்ல, அவங்க டாயினலோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்குள்ளேயேவா 3 வருஷத்தில் 4 குழந்தையா நேதுது அப்படின்னு வந்து பேசிப்பாங்க. சரி நீ பையனை போய் படுக்க வை அப்படின்னு சொல்லி இவனை வந்து படுக்க வைக்க போவாங்க. இவனை வந்து இவங்க டாயினோட அம்மா அப்பா ஒரு ரூமில் இருப்பாங்க, வெளியில் வாசல் அப்படி ஒரு மாதிரி இடத்துல படுத்துக்கிற மாதிரி இருக்கும். படுத்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசுறது அவன் வந்து கவனிச்சிப்பான். அதில் வேற டாயினோட அப்பா என்ன சொல்லுவார்னா, ரேசிங்க்கு நிறைய பேர் ஆட்கள் வருவாங்க, அவங்க கூடலாம் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக்கி வைஸ் பிரசிடென்ட் ஆகிடலான்னு பார்க்குறேன் லைன்ஸ் கிளப்புக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவரை பற்றி என்ன சொல்லுவாங்க, உங்களெல்லாம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வச்சுக்க பார்ப்பாங்க, உங்களை ஈஸியாக வைஸ் பிரசிடென்டெல்லாம் ஆக்கிட மாட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. இவன் தூங்காமல் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாமே ஒரு லெசன் தான் பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே இவன் என்ன பண்ணுவான், எந்திரிக்கிறதே லேட்டு, இந்த அலாரம் வந்து ஒழுங்காக கூட ஒர்க் ஆகிருக்காது, அறக்க பறக்க அவங்க அம்மா எழுப்பி விட இவனும் வந்து எழுந்து பாத்ரூம் வந்து போனால் கண்ணாடியை போய் தடவி பார்க்கும்போது தான் இவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வரும். நேற்று கிளாஸில் வாத்தியார் வேறு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தார்ல, அது நான் போர்டு அதை செவுத்தை வேறு நாசம் பண்ணிட்டேன், அலங்கோலம் ஆக்கிட்டேன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் வேர்சஸ்ஸு தப்பான அப்யூசிவ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து ஞாபகம் வந்து அந்த கண்ணாடி தோன்றணும் ஞாபகம் வரும். ஐயோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அறக்க பறக்க ஓடனா இவனுடைய ஃப்ரெண்டு வருவான் பின்னாடி, ரெனி. அவனும் லேட்டு தான் இன்னைக்கு. எங்கே ஓடுற நீ, ஓடினா மட்டும் டைம் போய் சேர்ந்துருவியா, சேர்ந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போனாலும் ஏதாவது ஒரு திருட்டுத்தனமாக உள்ளே எகிரி குதிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும், போனால் மாட்டிப்போம், ஏற்கனவே அந்த ஆள் உன்னை உள்ளே விட மாட்டேன்னு வந்து சொல்லுவான். அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த ஃப்ரெஞ்சு கிளாஸ் எடுக்கிறாரு. இப்போ நீ போய் என்ன பண்ண போகிற, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா வந்து கேட்டால் மச்சான் முடிக்கலடா அப்படின்னு வந்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் உன் கையில் காசு இருக்கா அப்படின்னு கேட்டால் டாயினில் வந்து என்கிட்ட இருக்குது, லஞ்சுக்கான அமௌண்ட் கொஞ்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா, அது போதும் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெனியும் டாயினலும் வந்து சினிமாவுக்கு போவாங்க. பேக் ஒரு இடத்துல வைப்பாங்க, இந்த இடத்துல தான் எப்பவுமே நான் வைப்பேன், இங்கே வை அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஒரு அந்த இடத்துல பின்னாடி பக்கம் பதுக்கி வச்சுட்டு நடந்து போய் சினிமா தேட்டருக்கு போவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கும், பெரிய ரிங்கு மாதிரி இருக்கும், அதில் போய் வந்து நின்றுப்பான். அப்படியே அது ரங்கராட்டம் மாதிரி டர்ன்னு சுத்தம், இவன் அப்படியே அந்த குழந்தைத்தனமாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவான். இது எல்லாமே இவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே கட்டடிச்சிட்டு போகிறாங்கன்றது காலங்காத்தாலே இவனுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் கண்ணாடி போட்டுருந்தான்ல அவன் கவனிச்சிருப்பான். கவனிச்ச உடனே அப்போ கூட அவன் ரியாக்ட் ஆகிருக்க மாட்டான், இவனுங்க ஸ்கூலுக்கு தான் வருவாங்கன்னு நினச்சிருப்பான். பட் இவனுக்கு நீங்கள் வரல, கிளாஸ் ரூமுக்கு இவன் போனவன் இவன் தெரிஞ்சிருந்திருப்பான். சரியா, இவனுங்க நம்மளை யாரும் பார்க்கலன்ற மாதிரி தான் ஜாலியாக இருக்காங்க. இது முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பலான்னு வரும்போது பார்த்தா டாயினல் இவனுடைய அம்மாவை பார்த்துருவான். அவனுடைய அம்மா அவங்க அப்பா கூட இருக்க மாட்டாங்க, இன்னொரு ஆம்பளை கூட அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதை இவன் கவனிச்சிருவான். அவங்களும் இவங்க பையனை வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்கும். டாயினோட ஃப்ரெண்டு ரெனி இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், டாயினல் அப்படியே எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ போ உனக்கு வீட்டில் செம்மடி இருக்குது அப்படின்ற மாதிரி ரெனி வந்து கேட்பான். அதுக்கு டாயினல் சொல்லுவான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது அப்போ தான் புரிஞ்சுப்பான், ஓ உங்கள் அம்மா கூட இருந்தது உங்கள் அப்பா கிடையாதா, அதான் ஆள் பார்க்க வேறு மாதிரி இருந்தாருன்னு இருந்துச்சு, இது மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்து கூட இல்லைல்ல, அப்போ கவலை இல்லை மச்சான், உங்கள் அம்மா போய் உங்கள் அப்பா கிட்டேயும் வந்து எதுவும் ஒத்தி வைக்க மாட்டாங்க, நீ தைரியமாக போ அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்ல சரி நாளைக்கு நம்ம வந்து இன்னைக்கு லீவ் போடுறதுக்கு எப்போ சமாளிக்கிறதுன்னும் போது லீவ் லெட்டர் எடுத்து போய் கொடுக்கலாம், ஏற்கனவே ஒரு லெட்டர் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் சப்மிட் பண்ணல, அந்த லெட்டர் வேணால் உங்ககிட்ட நான் சாம்பிள் கொடுக்குறேன், உங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங்கை நீ எப்படியாவது வந்து திருட்டுத்தனமாக அதே மாதிரியே எழுதி என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நீ நாளைக்கு எடுத்து வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போவான். டாயினில் வீட்டில் உட்காந்து, ஏன்னா இவன் ஈவினிங் போனால் இவங்க அம்மாவும் இருக்க மாட்டாங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்கல்ல, இவன் உட்காந்து எழுதுவான், இந்த மாதிரி என்னுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் ரெனில் வரல அப்படின்னு வந்து எழுத, அதில் இருக்கிறதே இஎக்ஸாம் காப்பி மாதிரி எழுதி அதை வேற ஐயோ என் பேர் போகிற இடத்துல அவன் பேர் போட்டுமே வந்து இப்படி வந்து கசக்கி இப்படி வந்து போட கதவு டொக்கு டொக்குன்னு யாரோ தட்டுற சத்தம் கேட்கும். அப்போ ஒரு பயம் வரும். ஃபஸ்ட் டைம் தப்பு பண்ணுறாங்கன்னாவே ஒரு பயம் இருக்கும் தானே. ஆக்சுவலாக தட்டுறது யாருன்னா அவங்க அப்பா இப்போ வராரு. அந்த ஒன்றே அவர் சொல்லுவார், அம்மா கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு, இன்றைக்கி அவள் லேட்டாக தான் வருவாளாம், ஏன்னா இயர் எண்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லி பாஸ் அவளை அங்கேயே வந்திருக்க வச்சிருக்காராம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு எங்கெல்லாம் எங்கே வச்சுருக்கான்னு தெரில,
இங்கே தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்தே சமைப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே அவர் வந்து சாப்பிடும்போது கேட்பார், என்னடா இன்னைக்கு என்ன பாடம் நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரேபிட்டை பற்றி அப்படின்ட்டு. எது இந்த டாடா ஈஸ் அண்ட் ரேபிட் அந்த கதையா, அது அதாவது ஆம முயல் அந்த கதையா அப்படின்னு வந்து கேட்க, இல்லை இது வந்து இந்த ஹேர் தான். ஒன்று எதுனா வந்து கேள்வி கேட்டாரா வாத்தியார் அப்படின்னா, என்னை கேட்கல. ஏன் கேட்கல? அதான் வேற மற்றவங்களெல்லாம் கேட்டாரு, என்ன வந்து நீ கேள்வி கேட்கல அப்படின்னு வந்து சொல்ல, நீ தான் கை தூக்கணும் உனக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா. எப்பவுமே நம்மளை வந்து அவங்க பார்த்து கூப்பிடுவாங்கலாம் இருக்கக்கூடாது, நம்ம தான் வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும்னு ஒரு அப்பாவை நல்லாவே அட்வைஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வேறு 17ஆம் தேதி பர்த்டே வருது, நீ ஏதாவது அவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இவன் வந்து எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் இருப்பான். எனக்கு புரியுது உங்கள் அம்மா இப்போல்லாம் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக நடந்துக்கிறான்றதுக்காக தான் நீ பிஹேவ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை, உங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப பாசத்தை வச்சிருக்கா. அண்ட் ஒரு பொம்பளை வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே இருக்கிற பாஸ்லேருந்து எல்லாரையும் வேற அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்கள பார்க்குற கண்ணோட்டமே வேற. அந்த ஒரு டென்ஷனில் கூட இங்கே வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு வந்து அவர் அதெல்லாம் சொல்லுவார். இவன் எல்லாம் கவனிச்சிட்டு இருப்பான். கவனிச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த மிச்சலின் கைடு பற்றி கேட்பார். மிச்சலின் கைடுனா இப்போ இவர் வந்து சமைக்கிறாரு, சாப்பிட்றாங்க. இவரால் சமைக்க முடியலன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்து அங்கே போயாவது சாப்பிடுவாங்கல்ல, அந்த கைடு அந்த ஒரு புக்கு வச்சுருந்துருப்பார். அதில் தான் எல்லாம் இந்த ரூட்டு அந்த ரூட்டுன்னு எல்லாமே ட்ராவலில் ஒரு ரெஸ்டாரண்ட் கைடு மாதிரி இருந்திருக்கும். அந்த புக்கு இவர் வச்சு தான் இப்போ மிஸ் பண்ணிட்டாரு. இவனை உனக்கு தெரியுமானான்னு வந்து கேட்டால் எனக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு வந்து சொல்ல, சரி உங்கள் அம்மா மட்டும் அவகிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு இவர் சொல்ல, சரின்ட்டு தூங்குற டைம் வரைக்கும் ஆகும். அப்போ தான் அவங்க அம்மாவே வருவாங்க, டாயினரோட அம்மா. பாஸ் வந்து காரில் வந்து விட்டுருப்பார் போல், அந்த சத்தம் கேட்கும். இவன் அமைதியாக படுத்துட்டு இருப்பான். அவங்க அம்மா இவனை கிராஸ் பண்ணுறதெல்லாம் வந்து தெரியும். இவ்வளோ உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வேறு சண்டை போட்டுப்பாங்க. என்ன இவ்வளோ லேட் அப்படின்னா, எங்கள் பாஸ் இப்போ தான் வந்து என்னை விட்டுட்டு போனார், ஏன் இதுக்கெல்லாம் வந்து அடிஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கேஷில் தானே அவர் டீல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு டபுள் மீனிங்கில் வந்து பேசுவார். ஏன்னா பொண்டாட்டி வந்து லேட்டாக வராருன்னும் போது என்ன தான் பையன்கிட்ட இப்படி வந்து சப்போர்ட்டாக பேசினா கூட அவங்ககிட்ட இவர் இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணுவார். பிஹேவ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவா, கொஞ்சம் கோபமாக தான் வந்து பேச பார்ப்பான். பேச பார்க்கும்போது சரி மிச்சலின் கைடு வந்து எங்கே அப்படின்னு வந்து இந்த சமயத்தில் கேட்பார். ஏன்னா பையன் பார்க்கலன்னும் போது நீ எங்கன்னா தான் தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு வந்து கேட்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு என்ன தெரியும், அவன் தான் எதனா பண்ணியிருப்பான், உங்களை மாதிரியே தான் அவனுக்கும் புத்தி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல, அவன் உண்மை சொல்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசுவாங்க. சொல்லும் போது என்ன மாதிரியே தான் இருக்குமா, நீ ஒழுங்காக வளர்க்கல, நான் அட்லீஸ்ட் என் பேராவது அவனுக்கு வந்து கொடுத்து, இப்போ அப்பாவோட பேர் தானே பையனுக்கு இருக்கும், என் பேராவது அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பேசி இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நைட்டெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும், சரின்ட்டு இவன் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புவான். கிளம்பும்போது இந்த லெட்டர் வேறு இப்போ ரெடி பண்ணல. இவன் போகிற வழியிலே இவனுக்கு வந்து ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சே வருவான். ரெனியை வேறு பார்ப்பான். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இவனுடைய கிளாஸ்மேட் அந்த கண்ணாடி இருந்தால அந்த பையன், அவன் வந்து வீட்டுக்கு போவான், டாயினலோட வீட்டுக்கு. டாயினலோட அம்மா அப்பா அங்கே இருப்பாங்க. இவன் போயிட்டு வேணும்ட்டே வத்தி வைக்கிற மாதிரி பேசிடுவான். அங்கிள் ஆண்டி டாயினலுக்கு எதுனா ஆயிடுச்சா, அவன் நேற்று வேறு ஸ்கூலுக்கு வரல, உடம்பு சரியில்லையான்னு வந்து பார்த்துட்டு போக தான் வந்தேன் அப்படிங்கும்போது, அவன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் போகிறான், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு, பாரு அவன் வந்து ஸ்கூலுக்கு போகல, இப்போவே இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறான் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த டாயினல் ரெனி வேறு போகிறாங்கல்ல, என்ன மச்சான் லெட்டர் ரெடி பண்ணிட்டே அப்படின்னு வந்து கேட்க, டாயினல் வந்து ரெடி பண்ணிருக்க மாட்டான். அப்போது இவனும் சொல்லுவான் ரெனியும், நானும் இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி லீவ் போடும்போது லெட்டர்லாம் எடுத்துகிட்டு போகல, எங்கள் அம்மா காலை உடச்சிக்கிட்டாங்க, அந்த கதையை நான் வந்து விலாவரியாக வந்து சொன்னேன். ஆனால் அவங்க எப்படி உடச்சிக்கினாங்கன்னா, சரக்கு அடிச்சு தான் கீழே விழுந்து உடச்சிட்டாங்கன்ற விஷயத்த மட்டும் வாத்தியார்கிட்ட சொல்ல, உடச்சிக்கிட்டாங்கன்னு மட்டும் நான் சொன்னேன், அப்புறம் விட்டுட்டாங்க. ஆனால் அதே ஸ்டோரியை நான் சொன்னால் வந்து மாட்டிப்பினடா அப்படின்னு வந்து டாயினல் சொல்லுவான். இதை விட பெட்டரான ஸ்டோரி நம்ம சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 2 பேரும் ஒன்றா போக தேவையில்ல, தனித்தனியாக போகலாம் அந்த ஃப்ரெஞ்ச் வாத்தியார்கிட்ட. ஏன்னா அவங்க கிளாஸ் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் அவர் தானே. ஃபஸ்ட்டு இவன் போவான், ரெனி ஏதோ வந்து சொல்லிட்டு அவன் வந்து லைனில் போய் நின்றுப்பான் அசம்பிளி மாதிரி இருக்கிறதுல. இவன் அடுத்து போவான். போகும்போதே அந்த ஃப்ரெஞ்சு டீச்சர் என்ன பண்ணுவார், கலாய்ப்பார் டாயினலை பார்த்து, என்னடா ஹோம்ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா உடம்பு சரியில்லை லீவ் போட்டியா, உன்னுடைய ட்ரிக்கெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பலாம், ஆனால் வாத்தியார் நான் நம்ப மாட்டேன், சரி லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருப்பேன் லீவ் லெட்டர், அது எங்கே, அது என்ன காரணம் எழுதிக்கிறேன் கொஞ்சம் காமியா அப்படின்னு வந்து கேட்க, நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல சார்னு வந்து சொல்லுவோம். ஓ எடுத்துகிட்டு வரலையா, அவ்வளோ தைரியம் வந்துச்சு அவனுக்கு அப்படின்னு வந்து சொல்ல, சார் எங்கள் அம்மாவுக்கு என்னடா, அம்மா செத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். என்னடா உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, ஆமாம் சார் இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, நான் இறந்துட்டாங்க சார்னா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்டா ஒரு வாத்தியார்கிட்ட, எல்லாம் ஷேர் பண்ணணும்டா கூட தங்கம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருவார். அவனை அமுச்சு வச்சுட்டு ரெனி வேறு கேட்பான், அந்த ஆள்கிட்ட என்னடா சொன்னேன் அப்படின்னு வந்தால், டேய் சைலண்ட்டாக லைனில் வாடா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். கிளாஸ் ரூமில் போய் உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கேள்வி வேறு கேட்டுட்டு இருப்பார் அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர். ஒரு பையனெல்லாம் எழுப்பி வந்து கேள்வியெல்லாம் கேட்கும்போது, அதான் அந்த கண்ணாடி பையனுடைய கண்ணாடியை கூட எடுத்து இப்போ வந்து பசங்க பின்னாடியெல்லாம் அவன், ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர் எதனா கேள்வி கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவள் பதில் சொல்லும் போது அதே ஃபோக்கஸில் தான் இருக்க முடியும்.
நம்மளை சுற்றி என்ன நடக்குதுனால நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. இவன் பதில் சொல்ல அவனுடைய கண்ணாடியை அடியிலேருந்து எடுத்து எல்லாரும் வந்து அடிச்சு வச்சுட்டு அப்புறம் தூக்கி வந்து அவங்ககிட்டே பதில் சொல்லி உட்கார வேற வேற போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பான். இந்த பூக்கள் வந்து பார்த்தா தொட்டியில் வந்து ஒரு சிறை மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு சுதந்திரமே இல்லைன்றதெல்லாம் வந்து அவன் கவிதையாக வந்து சொல்லுவான் அந்த ஃப்ரெஞ்சு டீச்சர்கிட்ட. அவர் அதை கவனிப்பார். கவனிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் வேறு ஏதோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லுவான். இப்போ நின்றுட்டு ஒருத்தன் பதில் சொல்கிறான்னா அப்படி எதுவும் சொல்லிட்டு இருப்பான். அவன் ஆக்சுவலாக வந்து அவனுக்கு ப்ராப்பராலாம் கைட் பண்ணல, அவனை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் வாத்தியாருக்கு என்ன இருக்கும், டேய் உன் காதை கழுவிட்டாவது வந்திருக்கலாம்ல, அட்லீஸ்ட் அவன் சொல்கிறத கேட்டாவது கரெக்டாக பதில் சொல்லுவல்ல அப்படின்னு வந்து அவர் சொல்ல, அவன் என்ன சொல்லிட்டு போனால் ஆஸ்ன்னு வந்து சொல்லிருப்பான், சுத்து மூடு அப்படின்ற மாதிரி வந்து இவன் சொல்லிருப்பானா. அதுக்கு சார் அவன் ஒன்றும் கரெக்டான பதிலெல்லாம் சொல்ல சார், அவன் வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்ல. அப்படியே பண்ணிட்டுக்கான். ஆமாம் சார், சரி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டாயினில் வந்து எழுப்ப பார்ப்பார். நீ சொல்கிற அப்படின்னு சொல்ல டாயினில் வந்து எந்திரிச்சு நிற்பான், பாவமான முகமா. ஐயோ நான் மறந்துட்டேன், நீ உட்காருப்பா, நீ சொல்ல தெரியல, எங்கள் அம்மா நேற்று செத்துட்டாங்களே, இவன் எப்படி படிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வந்து போக இன்னொரு பையன் எந்திரிச்சு அவன் அதான் சோயினட்டை அவன் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வாத்தியார் என்ன பண்ணுவார், அப்படியே நடந்து போய் கண்ணாடியெல்லாம் வந்து கழட்டி இப்படி வந்து பார்த்தா அவர் வாசலுக்கு தான் போவார். வாசலுக்கு யார் வந்திருப்பாங்கன்னா டாயினோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருப்பாங்க. ஏன்னா நேற்று இவன் லீவ் போட்டிருக்கான். அது வந்து இந்த பையன் சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, ஸ்கூலில் போய் என்ன தான் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ இந்த வாத்தியாரும் ஷாக்கு, அம்மாவே செத்துட்டானு போய் சொன்ன வந்தானே இவன் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்கிட்ட பிரின்ஸிபலும் வேறு சொல்லுவாங்க, இவனுக்கு எவ்வளவோ நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறோம், ஒரு வழி கொண்டு வரலான்னு பார்க்குறோம், எதுவும் ஒர்க் அவுட் ஆகக்கூடாது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் போது டாயினோட அப்பா கோவப்படுவார். அங்கேயே சொல்லுவார், இன்றைக்கி ராத்திரி வா, உனக்கு அங்கே நான் பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கச்சேரி வச்சுக்கிறேன்னு சொல்ல இவனுக்கு பயமாக இருக்கும். ஸோ அடுத்த நாள் அன்றைக்கி ஈவினிங்கே என்ன பண்ணுவான், டாயினில் வந்து ரெனிக்கிட்ட வந்து சொல்லுவான், டேய் நான் போய் சொல்லிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரில, வீட்டுக்கு போனால் பிரச்சனை தான் அப்படின்னா, டேய் எவ்வளவோ போய் இதுக்கு மேலெலாம் நானே சொல்லிருக்கேன், இது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன சொல்லுவான்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து ஏற்கனவே மேலே வந்து கோபமாக இருக்காங்க, அவங்க நான் வந்து ஒழுங்காக இல்லைன்னா என்னை இந்த ஆர்பன் இந்த ஆர்மியெல்லாம் வந்து யாரும் இல்லாதவங்க ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் அனுப்பிச்சிருவேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்கடா, எனக்கு அதுவே வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை, அவங்களுக்குன்னா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கன்னா போகணும் அப்படின்னு வந்து சொல்ல, அதுக்கு ரெனி சொல்லுவான், என் அங்கிளோட பிரிண்டிங் பிளான்ட் ஒன்று இருக்குது, பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி, அது பழையது, அங்கே நீ போய் தங்கிக்கோ, லெட்ரு ஏதோ வந்து வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறியா, அந்த லெட்ரு வேணால் நீ வந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல இவன் வந்து ஒரு லெட்டர் எழுதிடுவான் டாயினில் அவங்க அம்மா அப்பாவுக்கு. என்ன லெட்டர்னா, இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக அது வந்து போகிற மாதிரி, நான் போய் சொன்னதை நான் வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு புரியுது நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு, ஆனால் என்னை தனியாகவே விட்டுருங்க, இந்த பாரிஸில் எனக்குன்னு ஒரு இடம் இருக்காதா, அந்த இடத்துல எங்கேயாவது நான் வந்து இருந்து ஒரு பெரிய ஆளாக வளர்ந்து அப்போ உங்ககிட்ட ஒரு மனுஷனாக நான் வந்து சில விஷயங்கள் வந்து பேச வேண்டியது இருக்குது, சில விஷயங்களை பற்றி அப்படி வந்து போடுவான். ஸோ இந்த லெட்டர்லாம் அவங்க பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க, எங்கே இருக்கான் பையன் அப்படின்னு வந்து தெரியலன்னு வந்து இங்கே இருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் ரெனி, அவங்க அங்கிளோட ஓல்டு அந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, டைப்ரைட்டிங் பிளான்ட்டு, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிப்பாண்டே, இது ஒரு குகை மாதிரி தான் இருக்கும், இது இல்லவா, ராத்திரி நேரத்தில் அந்த மிட் நைட் அப்போ தான் ஆளுங்கள்லாம் ஒர்க்குக்கு வருவாங்க, அந்த டைம் வரைக்கும் இங்கே இருந்துக்கும், அதுக்கப்புறம் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளில போயிரு, உன் பேக் என்கிட்ட கூட நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி போயிடுவோம். இவனும் இங்கெல்லாம் வந்து தங்குவான். மிட் நைட்டில் ஆட்கள் வேலைக்கு வந்துடுவாங்க, அங்கங்கே லைட் போடும்போது எப்படியோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வரும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் யாரோ அடுத்த நாளுக்காக இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரிலாம் போடுவாங்கள்ல, பால் டப்பா பாட்டிலில் எங்கேயோ வச்சுருப்பாங்க ஒரு கடைக்கு வெளியில், அவன் கேஸாக வந்து போட்டு போவான், அதுலேருந்து ஒரு இதை ஆட்டையை போட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டு பாட்டில் கூட யாருக்கும் தெரியாமல் தூக்கி போட்டி வருவான். அப்புறம் அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா காலங்காலத்தில் வாக்கிங்க்கு நாயை வேறு கூப்பிட்டு போவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு லேடி என்ன பண்ணுவோம், ஒரு நாய் முன்னாடி போவோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை பிடிப்பா அப்படின்னு வந்து சொல்லுவோம், இவனும் பின்னாடியே வந்து போவான், அது அழகாக இருக்கும் அந்த லேடி. அந்த லேடியை பிக்கப் பண்ண இன்னொருத்தன் வந்து பின்னாடி வந்துட்டு இருப்பான், அவன் வந்து டாயினில் பிடிச்சி டேய் அதுனா உங்கள் அக்காவா அப்படின்னு வந்து கேட்பான். இல்லையே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அந்த நாய் அவங்களுது அப்படின்னா அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என்ன பின்னாடி போய் இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், அந்த அம்மா கிட்ட போய் பேசுவார், அது உங்கள் நாயாங்க அப்படின்னா, இல்லை ஆனால் அதை பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல இவர் வந்து அதை போவார். இதெல்லாமே அப்சர்வ் பண்ணுவான், ஒரு பொண்ணை ஒரு பையன் எப்படியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசில் ஒன்றும் பையன் வந்து அப்சர்வ் பண்ணுறான்றதை வந்து காமிக்கிறான் அந்த டாயினில்ன்ற கேரக்டர். அதுக்கப்புறம் காலையில் என்ன ஆகும், இவன் ஃப்ரெண்டு ரெனி வந்து பேக்கெல்லாம் வந்து கொடுப்பான். ஸ்கூலுக்கு வந்து இவன் நுழையும் போதே பிரின்ஸிபலும் சரி அந்த ஃப்ரெஞ்சு டீச்சரும் வந்து சரி கேள்வி கேட்பாங்க, என்னடா நேற்று ராத்திரி உங்கள் அப்பா வந்து பூஜை செஞ்சார் அப்படின்ட்டு, ஏன்னா இவனை வச்சு ஆச்சு வீட்டுக்கு அவனை கவனிச்சிக்கிறேன்னு வந்து சொன்னார்ல, இவன் இங்கே இருந்தான்ற விஷயம் அந்த பிரிண்டிங் பிளான்ட்ல இருந்தான்ற விஷயம் அந்த வாத்தியாருக்கு தெரியாது. அவங்க அப்படி கேட்க இவன் என்ன பதில் சொல்லணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் ஃபைன் அப்படின்னு வந்து சொல்லுவான். உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆகும், என்ன இது இந்த பேரண்ட்ஸ் தாங்க கெடுக்கிறாங்க பசங்களை அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே வந்து பேசிப்பாங்க. டாயின் என்ன பண்ணால் கிளாஸ் ரூம் வந்து போவான், போயிட்டு அங்கே ஃப்ரெஞ்ச் இப்போ இங்கிலீஷ் வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணார், வேர் இஸ் த ஃபாதர் அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பையன்கிட்ட வந்து கேட்பார்.
அவன் என்ன சொல்லுவான், ஃபாதர்ன்ற வாய் ஒழுங்காக அந்த விஷயம் அந்த வார்த்தை அவனுக்கு ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஃபா ஃபா அதை ஏதோ வந்து சொல்லுவான், ஃபா இந்த நாக்க பல்லு அடிச்சு ஃபா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். வேர் இஸ் தி கேர்ள்னு வந்து கேட்பாரு. கேர்ள் வந்து பீச்சில் இருந்தது. பீச் அவனுக்கு வாயில் பீச் ஏதோ கெட்ட வார்த்தையில் ஒரு மாதிரி பேசுறது. பீச்சில் அப்படின்னு வந்து அவர் சொல்ல, அதுக்குள்ளே இந்த ஃப்ரெஞ்சு இந்த இங்கிலீஷ் டீச்சர் கிளாஸ்க்கு வெளியிலே வந்து நம்ம டாயினோட அம்மா வந்துடுவாங்க ஸ்கூலுக்கு. டாயினோட அம்மா வந்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கடா இருந்த அப்படின் போது அவன் வந்து சொல்லுவான், அம்மா நான் நேற்று வந்து பிரிண்டிங் பிளான்ட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஐயோ சரி வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரின்ஸிபல்கிட்டையும் மற்ற டீச்சர்ஸ்கிட்டையும் வேறு சொல்லுவாங்க, என் பையன் படிக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் ஒழுங்காக இருக்கணுன்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றது எதுவும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வந்து சொல்ல, சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்களா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் டாயின் நிலையம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் அவனை வந்து குளிப்பாட்டுறதா இருக்கட்டும், அப்படியே ரொம்ப அரவணைப்பாக பாசத்தெல்லாம் இது வரைக்கும் இல்லாத மாதிரி கொட்டி, ஏன்னா பையன் நேற்று இல்லை, லெட்டரெல்லாம் வேறு அப்பாவுக்கு வந்து போட்டு அவன் வேறு காணாமல் போயிருந்தாலும் அவன் வந்து இது பண்ணுவாங்க, நீ உனக்கு சளி பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா துவட்டிட்டு, நீ டயர்டாக இருப்பல அப்படின்னா, டயர்டெல்லாம் கிடையாதுமா அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். ஆனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, உன் வயசை நான் கிராஸ் பண்ணி வந்தவன்தான்டா வந்தவதான், இது ஏன் பசங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களும் சின்ன வயசில் நம்ம பார்த்து பண்ணது எல்லாமே வந்து கடந்து வந்தவங்க தான், அவங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்ட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இவன் அமைதியாக வந்து லிசன் பண்ணுவாங்க, அவங்க அம்மாவே வந்து பேசுவாங்க. எல்லா விஷயமும் பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் வந்து நினைப்பாங்க. நான் கூட வந்து பார்த்தேன்னா அப்படி தான், என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், பட் டைரி எழுதுவேன் நான், அம்மா ஒரு டைரி வச்சுருக்கேன், அது கூட உனக்கு ஒரு நாள் நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து பார்த்தா, நான் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பப்பி லவ், தோட்டக்காரனை வந்து ஒரு ஃபார்ம் பாயை வந்து நான் லவ் பண்ணேன், அவங்க கூட ஓடி போயிடணும்னு நினச்சேன், பட் எங்கள் அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்க கூடலாம் போகக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸர் வாங்கிட்டாங்க, இதை நான் அப்பா கிட்டேயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் அழுதுகிட்டே இருந்தேன், அம்மா சொன்ன மாதிரி அப்பா கிட்டே சொல்லலை, ஆனாலும் நான் அம்மா மேலே கோவப்படல, பட் அவங்கக்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் நடந்துக்கிட்டேன், அந்த மாதிரி நீயும் இருக்க பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இவன் நான் சொல்லுவேன், எனக்கு படிக்கவே விருப்பம் இல்லைன்னு வந்து சொல்லுவான். அப்போ என்ன தான் பண்ண போகிறேன்னா, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல இவங்க கோவப்படுவாங்க, லைட்டாக ஒரு கண்டிப்பு அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ கூட பாரு, அப்பா ப்ரமோஷன், அவரும் படிக்கல, டிகிரி முடிக்கல, நானும் வந்து ஹை ஸ்கூல் அந்த லெவலில் தான் வந்து இருந்தோம், இப்போ நாங்கள் உழைச்சி சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாரு, இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது, நீ எப்படியாவது படித்து மேலே வரணும், எனக்கு புரியுது ஸ்கூலில் தேவையில்லாத விஷயம் தான் வாழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது சயின்ஸாக இருக்கட்டும், இந்த அல்ஜிப்ராலாம் நமக்கு வந்து நார்மலான வாழ்க்கைக்கு தேவைப்படுதா என்ன, ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து உனக்கு தேவைப்படும், உன் மொழி உனக்கு தேவைப்படும், நீ ஒரு லெட்டர் எழுதுவ, ஒரு வாசிப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுதில்ல, அது நீ ஒழுங்காக பண்ணணும் என்ன. இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெஞ்சு வாத்தியார் ஏதாவது டெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னா, அந்த எஸ்ஏல நீ டாப் 5 ரேங்க்கில் வந்துரு, அம்மா உனக்கு 1000 ஃப்ரான்ஸ் கொடுக்குறேன், இந்த டீல் நமக்குள்ளே இருக்கட்டும், அப்பா கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் வந்து கேட்டுப்பான். அப்போ அம்மா வந்து ஃப்ரான்ஸு மொழியில் வந்தாவது நீ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் கேட்பாங்க, நீ அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டல, இந்த மாதிரி நான் வெளியில் இருக்கேன், நான் வந்து வளர்ந்து பெரியாளாக வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சிலதை பற்றி பேசணும்னு சொல்லி, என்ன விஷயம் பேச போகிற அவர்கிட்ட அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க ஒரு ஆளை வந்து கிஸ் அடிச்சாங்க வந்து கலத்தொடர்பில் இந்த மாதிரி இருந்ததில்ல, அதை பற்றி தான் ஏதோ பேசணும்னு இவங்க வந்து போட்டிருக்கான் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அப்போது இவன் வந்து என்ன சொல்லுவான், இல்லை நான் வந்து நிறைய விஷயம் மிஸ்பிஹேவ் பண்ணுறோம்ல, எங்கள் கிரேடெல்லாம் வேறு மார்க்கெல்லாம் வேறு கம்மியாகுதுல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நான் அவர் நேர்லேயே பார்க்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு, ஸ்கூலில் என்ன நடந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு தான் நான் போட்டேன் அப்படின்னும் போது, அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமூச்சு இருக்கும், சரி நீ போ அப்படின்னு சொல்லி அவன் விடுவாங்க. அன்னிலேருந்தே இவன் என்ன பண்ணுவான், நாவல் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பான். பால்சாக் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் இருக்காரு, ஒரு பிளே எல்லாம் எழுதுவார், எப்படி ஷேக்ஸ்பியர் வந்து கதைகள்லாம் எழுதுறாரோ அதே மாதிரி அவரும் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் ரைட்டர். ஸோ அந்த அவர் பால்சாக்ன்றவருடைய புக்கை எடுத்து அதில் இருக்கிற வாசகங்கள்லாம் அப்படியே பைஹார்ட் பண்ணுவோம். ஏதோ ஒரு வயசான மனுஷன் வந்து அவர் மரணத்தின் தருவாயில் எந்திரிச்சு உட்காந்து அவர் கண் வந்து அவங்க பசங்களை ஷார்ப்பாக வந்து பார்க்கும்போது, அவர் முடி வந்து அப்படி நெக்கில் வந்து இப்படி விடும்போது அவருடைய பெருமூச்சு விடு அப்படியே கையை கோபத்தில் வந்து ஓங்கி அவர் என்ன சொன்னார்னா, யுரேக்கா அப்படின்னு சொன்னார். எப்படி ஆர்க்கிமிடிஸ் என்ன சொன்னார், யுரேக்கானா ஐ ஹவ் ஃபவுண்ட் அப்படின்றது தான் அர்த்தம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அந்த வாசகங்கள் அப்படியே மனசில் எனக்கு பதிஞ்சோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இவன் டெஸ்ட்டெல்லாம் வேறு எழுதுவான், ஃப்ரெஞ்ச் எக்ஸாமு எழுதிட்டு இவன் வந்து வீட்டுக்கு வருவான். இந்த பால்சாக்ன்றவருடைய ஃபோட்டோ அவர் மானசீக குரு மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் சாமி போட்ட மாதிரி செவுத்தில் ஒட்டி மெழுகுவத்தி ஏற்றி அது வர ஒரு கர்டைன் போட்டு மறைச்சி வைப்பான். மறைச்சி வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து சாப்பிட வருவாங்க. சாப்பிட வரும்போதே இவனுடைய அப்பா அவர் என்ன பண்ணுவார்னா, டாயினலோட அம்மா கிட்ட வேறு சொல்லுவார், இந்த செக்ரட்டரி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அது வந்து சரி கிடையாது, அவள் வந்து நார்மல் செக்ரட்டரியாக தான் வந்து இருந்தா, அங்கே பாஸ் கூடலாம் வந்து படுக்க பெட்டெல்லாம் கூட இப்போ வந்து ஷேர் பண்ணுறாங்க, இப்போ செக்ரட்டரி அந்த வந்து எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக வந்து மாறிட்டா, அவளுக்கு எப்படி பழகணும்னு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இவர் அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால தான் மேபி இவருடைய ஒய்ஃபை கூட இவர் வந்து சந்தேகப்படுறாரு போல. எல்லாமே சைக்காலஜிக்கல் ஒரு கனெக்ட் ஏற்படுத்துது பாருங்க இந்த படத்தில் இருக்கிறது. அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த
ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் எப்படி கவர் அப் பண்ணணும், எப்படி அதை வந்து மறைச்சி காமிக்கணுன்றதெல்லாம் நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவள் எப்பவுமே ஹோட்டல் கூட 3 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவள் தங்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கருகிற வாசனை வரா மாதிரி இருக்கேன். என்னென்னு வந்து போய் பார்த்தா இவங்க மெழுகுவத்தி ஏற்றி வச்சிருந்தால இந்த பால்சாக்ன்றவருடைய ஃபோட்டோக்கு அது மேலே ஒரு ஸ்க்ரீன் போட்டது, அந்த ஸ்க்ரீன் எல்லாம் பற்றிக்கிட்டு தெரியும். இவர் போய் என்னடா அதுன்னு வந்து பார்த்தா அந்த பால்சாகோட ஃபோட்டோ. அதை அவங்க அம்மா புரிஞ்சுப்பாங்க. இவன் ஃப்ரெஞ்சில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கான். என்னடா எக்ஸாம் நல்லா எழுதினியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நல்லா பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவான். சொன்ன உடனே இது வேறு எரியுதா, என்னடா நீங்கள் இந்த சமயத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாயினரோட அப்பா அவங்க அம்மா ஒய்ஃபை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எங்களுக்குள்ளே இருக்கிற டீல் அப்படின்னும் போது, என்ன டீலு, இந்த வீட்டை கொளுத்திட்டு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? கொளுத்துறதுக்கு கூட ஒரு மெழுகுவத்தி பத்தாதுடா, இன்னும் நிறைய கொளுத்துணும்டா, முட்டா போயில எதுக்கு அறக்குறையாக பண்ணுறீங்க, என்னடா நீங்கள் அப்படின்னு வந்து சொல்ல, சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஆகுனா வெளியில் நம்ம எதனா படத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்ல, அதுதான் அவனுக்கு கொடுக்குற கரெக்டான தண்டனையாக இருக்கும்னு சொல்லி இவங்க வந்து பனிஷ்மெண்ட் இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்கிடுவாங்க. சரி வாங்க நீங்கள் 3 பேரும் இப்போ வந்து படத்துக்கு போவாங்க. படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பெரிய என்ஜாய்மெண்ட் தான். காரில் போயிட்டு இவங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. இவங்க அப்பா கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு எல்லார் காதுலையும் படுற மாதிரி கத்துவார். டேர் டெவில்ஸும் அந்த ஆர்மிஸும் திரும்ப அந்த பில்டிங்கை தகர்க்கிறதுக்காக வந்துட்டாங்க, பாதுகாப்பாக இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடிக்கு வந்து போவாங்க. போய் அவங்க ஒய்ஃபை வேறு இவர் கட்டி பிடிப்பார், பின்னாடி இருந்து அவங்க பிரஸ்ட்லாம் ஒரு மாதிரி டச் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சீன்ஸ்லாம் வேறு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்து இவன் டாயினில் வந்து போவான். போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெஞ்ச் டீச்சர் என்ன பண்ணுவார், இவன் எழுதுகிற டெஸ்ட் பேப்பர் எடுத்து வைப்பார். வைக்கும்போது பசங்கிட்ட சொல்லுவார், இன்றைக்கி வந்து நான் யார் பெஸ்ட்லேருந்து ஒஸ்ட் வரைக்கும் நான் சொல்லணுன்றதுக்காக பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போதில்லை, ஒஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு தான் நான் அடிக்க வச்சுருக்கேன். அப்படி ஒஸ்ட்டு யாருன்னா ஃபஸ்ட்டு டாயிலன்னு சொல்லுவார். எனக்கே கஷ்டமாக இருக்கும், என்னடா அது நல்லா தான் நான் டெஸ்ட் எழுதினான்னு வந்து அவனே வீட்டில் சொல்லிட்டு தான் அவன் படிக்க வேற ஆரம்பிச்சான். ஆனால் இந்த ஆள் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிருக்காரு, அப்போ அவன் இந்த வாட்டியும் ஒழுங்காக இல்லையா, வீட்டில் போய் தான் சொல்லிருக்கானன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பார்த்தா அவர் என்ன சொல்லுவார்னா, அதில் இருக்கிற வாசகங்கள்லாம் வாசிச்சு காமிப்பார். எக்ஸாக்டாக அவன் நாவல் என்ன படித்தானோ அந்த மாதிரி எஸ்ஸே தான் அவன் எழுதியிருப்பான் ஃப்ரெண்ட்ஷில். அதை பார்த்துட்டு இவர் என்ன கேட்பார், நீ ரொம்ப பர்ஃபெக்டாக எழுதணும்னு முயற்சி பண்ணி அப்படியே எடுத்து காப்பி அடிச்சிட்ட, அதனால உனக்கு என்ன கிடைச்சது, ஃபெயில் மார்க் அப்படின்வார். அடாப்பாவி, இவன் காப்பி அடிச்சான்னு நினச்சி ஒரு ஃபெயில் போட்டாரா, உனக்கு பால்சாகை பற்றி என்னடா தெரியும், எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இவனை வந்து பிரின்ஸிபல் கிட்ட கூப்பிட்டு போகணும்னு வந்து அனுப்பி பார்ப்பாங்க. சார் நான் காப்பி அடிக்கலாம், டேய் போடா அப்படின்னு சொல்லி துரத்திடுவார். துரத்திட்டு இவர் வந்து பாடம் நடத்தலாம் வந்து முயற்சி பண்ண பார்ப்பாரு. அப்போது ரெனி வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான், டாயினோட ஃப்ரெண்டு. இவர் பக்கத்தில் போக அவன் என்ன சொல்லுவான், சார் அவன் கூடவே தான் சார் நான் உட்காந்துருக்கேன், அவன் எக்ஸாமெல்லாம் காப்பி அடிக்கல சார் வந்து சொல்ல, இன்னும் என்னை எதிர்த்து பேசுறியா, நீயும் வெளில போடா அப்படின் போது, நான் வெளிலலாம் போக முடியாது சார், அது இல்லீகலாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது, வெளில பணியாக வேறு இருக்குது, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லீகல் பற்றி நீ பேசுங்க, என் கிளாஸில் யார் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் குண்டு கட்டாக தூக்கி போய் அந்த பையனை வெளில போட்டு அவன் பேக்கெல்லாம் தூக்கி போடுவார். ஆனால் டாயில் என்ன பண்ணுவான், அவனை ஒரு பையன் கூட்டு போனால பிரின்சிபல் ரூம் கூட்டு போனவன், அவனை வந்து அப்படியே செவிலே ஒன்று அடிச்சுட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ரெனியும் என்ன பண்ணுவான், அந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பையன் வேறு சொல்லுவான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாத்தியார்கிட்ட, சார் அவன் பிரின்சிபல் கிட்ட ரூம் கிட்டலாம் கூட்டு போக முடியல சார், அவன் என்னை வந்து தட்டி விட்டு அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் ஒன்றும் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு வர போகிறதில்ல, டே நீயும்டா ரெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியார் என்ன சொல்லுவார், நீயும் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே முடிகிற வரைக்கும் நீ சஸ்பெண்டடு, உள்ளே வரக்கூடாது அப்படின்றவார். அது கிறிஸ்மஸ் சீசன். ரெனியும் சரி டாயினும் சரி வெளில நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது சொல்லுவான், இந்த விஷயம் இப்போ பாரு, அப்பப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன தப்பு பண்ணன்ற மாதிரி போய் ஸ்ப்ரெட் ஆக போகுது, நான் காப்பியெல்லாம் அடிக்கலாம்னு உனக்கே வந்து தெரியும்ல, இப்போ என்ன ஆகும், என் பேரண்ட்ஸ் வந்து ஆர்மி கேம்புக்கு வந்து என்னை அனுப்பிச்சது தான் பார்ப்பாங்க, வீட்டில் வச்சுக்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு வந்து நினைப்பாங்க அப்படின்னா, அது நல்ல விஷயம் தான்டா, நீ போகிறது தான் அங்கேயே கூட போ, அங்கே உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு வந்து ரெனி வந்து சொல்லுவான். பட் எனக்கு ஆர்மி கேம்புக்கு வந்து அங்கே போகணுன்னு ஆசை இல்லை, எனக்கு நேவிக்கு போகணுன்னு ஆசை, அந்த நேவிலையும் நான் வந்து ஓஷன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் நான் ஓஷன் பார்த்ததே இல்லைடா அப்படின்னும் போது ரெனி என்ன சொல்லுவான், நான் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் சேனலில் அண்டார்டிக் இதை பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் மெரிடேரியன் சி எல்லாம் இதெல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன், நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வா, உங்கள் வீட்டுக்கு போக உனக்கு கஷ்டமாக இருந்தா அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவான். ஸோ டாயில் வந்து இப்போ ரெனி வீட்டுக்கு வந்து போகிறான், ஏன்னா இவனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டில் கிறிஸ்மஸ் நீ வந்து கிளாஸ் ரூமுக்கு வரக்கூடாது, கிறிஸ்மஸ் லீவ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு. அதில் ஒரு ரூமை வந்து இவனுக்கு காமிப்பான், பெரிய ரூமாக இருக்கிற அப்படின்னு வந்து இவன் காமிப்பான், ஏன்னா இவன் பெரிய பணக்காரன் தான் ரெனின்றவன். டாயிலுக்கு ரூம் கொடுக்க அந்த ரூம்லேயே வந்து ஒரு குதிரை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாரு அவங்க அப்பா. என்னடா இது ஹோலி கவ் அப்படின்ற மாதிரி சொன்னாடே, இது வந்து குதிரை, எங்கள் அப்பா வந்து அது பெரிய ட்ரெஷர் மாதிரி வச்சுட்ருக்காரு, இதுக்குள்ளே எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி வரமாட்டாங்க, எங்கள் அப்பா எப்பவுமே ரேஸ்னு வந்து சுற்றுவார், எங்கள் அம்மா குடிக்காரி அவளும் இங்கே உள்ள வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். ஏன்னா பசங்க நார்மலாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவன் எங்கள் அப்பா உருட்டாத உண்டு அப்படின்லாம் கூட பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து ரெனி வந்து டாயினில் கிட்ட வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ரெனி என்ன பண்ணுவான், ஒரு சாவியை வந்து ஃப்ளார் வாஷில் வந்து ஒழிக்க வச்சுருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து
சூட்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி எவ்வளோ பணம் வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்துப்பான். எடுத்துக்கிட்டு எடுத்த இடத்துலேயே அந்த சாவியை வேற போடுவான். அந்த சாவி இருக்கிற இடம் ரெனியோட அம்மாவுக்கும் தெரியும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பசங்க இல்லாத சமயத்தில் வந்து அதை எடுப்பாங்க. இதெல்லாம் அவன் பார்ப்பான் ரெனி. அவங்க அம்மா வந்து எடுத்து காசெல்லாம் திருடிட்டு இதெல்லாம் வந்து போவாங்க. அவங்க அம்மாவே வீட்டில் திருடுற ஆள் தான். போனதுக்கப்புறம் ரெனியோட அப்பா வேறு வருவார். அவங்க நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. அங்கே ஃப்ரூட் இல்லாத மாதிரி இருக்கும். நான் ஃப்ரூட் எடுக்க போகிறேன், அவர் உள்ளே போக இருக்கிற மற்ற ஃபுட்டெல்லாம் இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் டாயினல் கிட்ட வந்து கொடுப்பான். அப்படியே சாப்பிட்டு இவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க. டாயினல் என்ன பண்ணுவான்னா தம்மெல்லாம் வேறு அடிப்பான். கெட்ட பழக்கம் வேறு கற்றுக்கிட்டான். இப்போ தம் அடிக்கும் போது என்ன ஆகும், ரூமெல்லாம் புகை வர மாதிரி இருக்கும். ரெனியோட அப்பா உள்ள நுழைவார். என்னடா அங்கே புகையாக இருக்குது, அதுவும் வந்து கஞ்சா புகை மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து உள்ள நுழைய டாயினல் ஒழிஞ்சுப்பான். பட் டாயினல் ஒழிஞ்சிக்கிறது அவர் பார்த்தாரா பார்க்கலையான்னு தெரியல. அவருடைய ஐசைட்டெல்லாம் பார்த்தா மாதிரியே இருக்கும். பட் அவர் என்ன பண்ணுவார், பையன் மேலே கேர் இருக்க மாதிரி, என்ன புகையாக இருக்குது, இந்த மாதிரி புகையிலெல்லாம் இருக்கக்கூடாது, சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணி படுக்கிற வழியை பாரு. அது குதிரை மேலே வேற கோட்டு ஒன்று வந்து தொங்க விட்டுருப்பாங்க. இது ஒன்றும் ஸ்டாண்டு கிடையாதுடா, இது வந்து மில்லியன் கணக்கான பணம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம், இதெல்லாம் தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கிளம்பிடுவார். கிளம்புனதுக்கப்புறம் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடியில் இருக்கும்போதே பேசிப்பாங்க. இந்த மிச்லின் கைடு இருக்கு இல்லையா, ஏற்கனவே டாயினலோட அப்பா வேறு மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அது திருடினதே வந்து டாயினல் தான், அவன் கையில் இருக்கும். அது நேதரா அப்படின்னு வந்து ரெனி வந்து கேட்பான். இது வந்து மிச்லின் கைடுறா அப்படின்னு வந்து சொல்லுவான். காமி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னு கொடுப்பான். எங்கள் அப்பா கிட்டேருந்து ஆட்டையை போட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது அவன் ரெனி வந்து பார்ப்பான். டாயினல்லாம் சொல்லுவான், மச்சான் நம்ம எப்படியாவது பெரிய லெவலில் போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, என்னடா பண்ணுறது அப்படின்னா பீச்சுக்கு போய் ஒரு போட்டு வாங்கி விட்டுறலாம், அதில் தான் நல்ல காசு வரணும் வந்து நினைக்க. எங்கேருந்து உங்களுக்கு போட்டு இருக்குது முதல்ல. ரெனி வந்து சொல்லுவான், எங்கள் அப்பா ஆஃபீஸில் வேறு ஒரு போட்டு இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஒரு கணக்கு தான், எடுத்துகிட்டு வந்துட்டா அது வந்து மாட்டிப்போண்டா. எங்கள் அம்மா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா பொருளெல்லாம் எடுக்க மாட்டாங்க, அது பேரில் கடன் வாங்கிடுவாங்க, அதான் அடகு வைக்கிற மாதிரி. அப்படி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதான் சும்மா படத்துக்கு போகிறது இப்படிலாம் வந்து சுற்றிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. என்னென்னா டாயினலோட அப்பா ஆஃபீஸ்க்கே வந்து போவாங்க. டாயினல் என்ன பண்ணுவோம், அவங்க அப்பா ஆஃபீஸில் டைப்ரைட்டர்ஸ் எல்லாம் வேறு நிறையா இருக்கும். அவர் இல்லாத சமயத்தில் இவன் போய் ஒரு டைப்ரைட்டரை திருடிட்டு வந்துடுவான். திருடிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு டாயினலும் சரி ரெனியும் சரி, அந்த டைப்ரைட்டிங் மிஷின் ஹெவியாக வேறு இருக்கும், அது தூக்கிட்டு போய் இன்னொரு ஆள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. இவனுங்க ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு போய் அதை வந்து அடகு வைக்க முடியாதுல்ல, எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட வந்து கொடுத்து அவனை அடகு வைக்க சொல்லுவாங்க. அவன் வச்சுட்டு வெளில வரானா அப்படின்னு சொல்லி இவங்க கடைக்கு வெளியே ஒழிஞ்சிருந்து பார்த்தா அவன் வெளியிலையும் வருவான். ஆனால் அந்த அடகு வச்சுட்டு வர மாட்டான், அது பேரில் காசெல்லாம் எதுவும் இது பண்ணிட்டு வர மாட்டான். அவன் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு ஓடுவான். இவனுக்கு போய் மடக்கிடுவாங்க. என்ன நீ வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னா, அவங்களாம் இதுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க, அதுக்கு ரெசிப்ட் வேணுமா, எங்கேருந்து வாங்கின பொருள் திருட்டு பொருளாக இல்லையான்னு வந்து அவங்க தெரியல, ரெசிப்ட் வேணுமான்னு சொல்ல, அது ஓகே, அது நீ எடுத்துகிட்டு வந்து வெளில இருந்துருக்கலாம்ல, இந்த பக்கம் எங்கேயோ வந்து போகிறேன் அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை நீங்கள் அங்கே இருப்பீங்கன்னு தான் நாங்கள் போயிட்டு இருந்தேன் தம்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி இவ்வளோ நேரம் நான் கையில் அது வந்து இதெல்லாம் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா, இது விற்றா தான் காசு கிடைக்கும், அப்போ விற்கிற வரைக்கும் நானே வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு சும்மாலாம் நான் பண்ணுறாள் இல்லை, ஏதாவது கமிஷன் எனக்கு வேணும்ல அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை நீ எங்ககிட்டே கொடுத்துருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே போலீஸ் வந்துடுவார். போலீஸ் வந்தோடனே அந்த ஆளே என்ன பண்ணுவான், டாயினல்கிட்டே திருப்பி கொடுத்துருவான். சரிப்பா நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாயினல்கிட்ட அந்த டைப்ரைட்டர் மிஷினை வந்து கொடுத்தோன்னே டாயினலும் சரி ரெனியும் சரி அதை திரும்ப எடுத்துகிட்டு போய் டாயினலோட அப்பா ஆஃபீஸ்லேயே வைக்கலான்னு பார்ப்பாங்க. தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டமாக இருக்கடா, நீ கொஞ்சம் தூக்குடா அப்படின்னு வந்து ரெனிக்கிட்ட வந்து சொன்னால், ரெனி வந்து ஐயா என்னாலலாம் தூக்க முடியாதுப்பா அப்படின்னா டாயினல் வந்து சொல்லுவான், அப்போ ஐடியா நீ தானே கொடுத்த இந்த மாதிரி அடகு வைக்கலாம் அப்படின்ட்டு, நீ கொடுத்த ஐடியா வச்சு தானே நானே எங்கள் அப்பா இதில் வந்து ஆட்டையை போட பார்த்தேன் அப்படின்னா, அதனாலலாம் நான் தூக்க முடியாது, அப்போ நான் இங்கேயே வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் பார்த்தீங்களா, யாருன்னா வந்து ஒரு வெயிட்டான தூக்கிட்டு வந்தால் கூட இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான், அப்போ நானும் இங்கேயே வச்சுட்டு வந்துடுறேன், யாருக்கும் பிரோஜனம் இல்லாமல் போனால் அப்போ அவனும் வந்து சரிவா நான் ஒரு கையை பிடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் அழகான சீனை, அதை அனுபவிச்சா தான் நமக்கு வந்து தெரியும். அப்படின்னும் போது நான் இங்கே வச்சிடுறேன் அப்படின் போது சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, கையோட பிடிச்சிக்கிட்டு எப்படியோ ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுவாங்க. அந்த மேலே போனால் அங்கே செக்யூரிட்டி இருப்பான், அவங்ககிட்டேருந்து மறையிறதுக்கு ஒரு தொப்பியை போட்டு மறைச்சிட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி டாயினல் என்ன பண்ணுவான், அந்த டைப்ரைட்டிங் மிஷின் எடுத்து போய் அங்கே வைக்க பார்ப்பான். வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கரெக்டாக அந்த செக்யூரிட்டி வந்து கண்டுபிடிச்சிரும், யார் அது இங்கே வா அப்படின்னு அந்த தொப்பியை இது பண்ணால் டாயினலோட பையன், என்னடா உங்கள் அப்பா ஆஃபீஸ்லேயே வந்து நீ வந்து திருட வேலை செய்கிறியா, இவங்க அப்பாக்கே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நான் எப்படி வேலை செய்யணுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி மிஸ்டர் டாயினலோட அப்பா பேர் டாயினல் வந்து ஆண்டோனி டாயினல் அவனுடைய பேர், அந்த பையன் பேர், நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஆனால் இந்த சர்ப்ரைஸ் ப்ளசண்ட்டானதாக இருக்காது அப்படின்னுவார் அந்த செக்யூரிட்டி. டாயினலோட அப்பாவும் இங்கே வருவார். வந்தோன்னே அவருக்கு செம்ம கோவம், அடித்து அந்த பையனை பெருசாக அடிக்கலாம் மாட்டார், ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வருவார். ரெனிக்கிட்ட வேறு சொல்லுவார், இவனை கடைசியாக பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை நீ பார்க்க முடியாது, அவனை எங்கே சேர்க்கணுமோ அங்கே நான் சேர்க்குறேன்ட்டு கூப்பிட்டு போய் ஒரு கமிஷனர் கிட்ட உட்கார வைப்பார், போலீஸ்கிட்ட இவரே பிடிச்சி கொடுக்குற மாதிரி. சார் இவனை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வந்து ரொம்ப கண்டிக்கவும் முடியல,
என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மளை அடித்து வளர்த்தாங்க, அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு வந்து சொல்ல, அந்த போலீஸும் அதுதான் சொல்லுவார், எனக்கும் அதுதான் அந்த காலத்துல தான் கரெக்டுன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்லும்போது, பட் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு போலீஸ் கேட்க, எங்கே சார் நானும் வேலைக்கு போகிறேன், ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, ரொம்ப கஷ்டம் தானே, உங்கள் கஷ்டம் எனக்கும் புரியுது, எனக்கும் அந்த சூழ்நிலை தான். சரி இவனை என்ன பண்ணலான்னு வந்து சொல்ல, இவனெல்லாம் இதுக்கப்புறம் எங்கள் கூட வச்சுக்க முடியாது சார், எங்கள் கூட இருந்தாலும் ஒழுங்காக இருப்பானு எங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது, இவனை வேறு எங்கன்னா ஒரு சீர்திருத்த பள்ளி மாதிரி எங்கன்னா அனுப்பிச்சி விட்டா தான் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்லுவார், நான் இதை வந்து ஜட்ஜிக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்களும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி ஜட்ஜிக்கிட்ட பேசும்போது வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்வார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டாயினில் வந்து ஜெயிலில் போட்டு வைப்பாங்க. அடுத்த நாளே வந்து லாயர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஜட்ஜ் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எதுனா அப்சர்வேஷன் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க. இவனை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இவனை எந்த இடத்துக்கு அனுப்பிச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க மற்ற விஷயங்களை பார்த்துப்பாங்கன்னு வந்து சொல்ல, அந்த ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அந்த கூட்டு போவாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூடவே இன்னொருத்தன் வேறு திருடன் வேறு இருப்பான். அந்த திருடன் கேட்பான், நீ எதுக்கு சின்ன பையனை பார்த்து அந்த டாயினில் பார்த்து நீ எதுடா வந்த அப்படின்னா, நான் டைப்ரைட்டர் திருப்பினாங்க அதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படின்னும் போது, அப்போ 3 ப்ராஸ்டியூட்டை வேறு உள்ளே அனுப்புவாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் ஒருத்தன் நியூஸ் பேப்பர் வாசிப்பான், ஒருத்தன் ஜாலியாக இருப்பான், அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. டாயில் ஜெயிலில் இருப்பான், அவன் கூடவே இன்னொரு திருடன், அதுக்கப்புறம் 3 ப்ராஸ்டியூட்டை வேறு அனுப்பாங்க. அதில் வேறு பொம்பளைங்க வந்து பேசிகிட்டு இருக்கோம். சினிமாலெலாம் காமிச்சிருந்தாங்க ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஜெயில் அப்படின்ட்டுனா, இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னா, இதை விட அலங்கோலமாக இருக்கும்னு இன்னொரு பொம்பளை சொல்ல, ஆனால் சியர்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு வந்து இன்னொருத்தி சொல்ல, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னொரு ஜீப்பில் மாற்றி அவங்க எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க, நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. போகும்போதே என்ன பண்ணுவான், அந்த ஜீப் வழியாக இந்த பாரிஸையே வந்து பார்ப்பான். ஒரு கைது மாதிரி இதுக்கப்புறம் நம்ம இளமையெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லையா, நம்மளை புரிஞ்சுக்க ஆள் இல்லையா, எல்லாரும் விட்டு தூரமாக போகிறோன்ற மாதிரி அவன் டாயில் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். படத்தோட ஆரம்பத்தை கூட இந்த சீனை வந்து காமிப்பாங்க. என்னென்னா எல்லாருக்கும் சின்ன சின்ன உலகம் இருக்க மாதிரி அந்த தெருக்கள், பாரிஸோட தெருக்களை வந்து காமிப்பாங்க. அப்படியே கேமராவில் வந்து காமிச்சிட்டு போய் அப்படியே வந்து ஸ்கூலை வந்து காமிப்பாங்க. இப்போ இவன் வந்து அந்த இடத்த விட்டு இப்போ கடந்து இங்கே வந்து போகிறான். போய் ஜட்ஜ் முன்னாடி வந்து இவனை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜ் என்ன பண்ணுவார், டாயினோட அம்மா கிட்ட வந்து பேசுவார். பேசும்போது ஏன் உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு வந்து கேட்டால் அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஒழுங்காக கண்டிக்க முடியல அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க உங்களுடைய கண்டிப்புலையும் கூட அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, நான் வந்து டாயினல் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது 1 வாரம் கிட்ட கூட உங்கள் பையனை வந்து நீங்கள் தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்க, அதுவும் வீக்கெண்டெல்லாம் கூட இல்லைன்ற மாதிரி அவன் சொன்னானே அப்படின்னு வந்து சொல்ல, ஆமாம் அவனுடைய அப்பா வேறு பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் கிளப்பில் வந்து அவர் இருக்கார், ஸோ சண்டே ஆனால் அவர் அங்கே போயிடுவார், பையனையும் அங்கே கூட்டு போக அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, ஏன்னா பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னங்க அதுக்காக பையனை விட்டுட்டு போயிடலாமா, அவர் தானே அப்பா அப்படின்ற மாதிரி வந்து பேச, அப்போ தான் அந்த அம்மா ரிவீல் பண்ணுவாங்க, அவர் உண்மையான அப்பா கிடையாது, இந்த குழந்தைக்கான அப்பா அவர் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ஜட்ஜும் வந்து புரிஞ்சுப்பார், இவனை நான் வந்து அப்சர்வேஷன் சென்டருக்கு அனுப்புகிறேன், அதுதான் அவனுக்கு ஒரே வழி, அங்கே ஒழுங்காக கவனிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் போது, இந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, டாயினலோட அம்மா, அவனை ஏதாவது ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் சென்டருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜி சொல்லுவார், நான் ஒன்றும் அவர் வந்து ஒகேஷனுக்கு ரெசார்ட்டுக்கு அனுப்ப பிளான் பண்ணல, அவனுக்கு அப்சர்வேஷனில் ஒழுங்காக பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, ஏதாவது பார்த்து செய்யுங்க சார், அவனுக்கு ஓஷன் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல, அந்த ஒரு சீர்திருத்த பள்ளி மாதிரி அந்த அப்சர்வேஷன் சென்டருக்கு வந்து அமுச்சு விட்ருவாங்க. அமுச்சு விட்டா அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, மிலிட்ரி மாதிரி. ஸோ அங்கே ஒரு பையன், அங்கே இருக்கிற பசங்களும் வந்து கரடு முரடான பசங்க தான், எல்லாம் சின்ன சின்ன தப்பு ஏதோ பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அங்கே இவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக திருட்டுத்தனத்தை வேறு இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆக பார்ப்பான். இவன் ஸ்மோக் வேறு ஏற்கனவே பண்ணுவான் இல்லையா, அந்த கஞ்சா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பவுடர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த டொபாக்கோ அதை வந்து நியூஸ் பேப்பரில் அப்படியே வந்து வச்சு அப்படியே முறுக்கி அதை வந்து எங்கேருந்தோ வத்தி குச்சியை வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பான். அதை கொளுத்தி யாரும் பார்க்காதப்போ தம் அடிச்சு அப்படியே வந்து படுத்துப்பான் அந்த சிறை கைதியாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் பசங்கிட்ட பேசும்போது அவன் கேட்பான், ஒரு பையன், நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னா, நான் டைப்ரைட்டர் திருடினேன், அதான் இங்கே உள்ள தூக்கி வந்து போட்டாங்க அப்படின்னா அவன் ஒரு கதை சொல்லுவான். அது ஒரு கிராமம் பார்த்தியா, பெரிய ஆள் மாதிரி நல்லா உயர்ந்த பையன், அவன் எதுக்கு வந்தான் தெரியுமா, அவன் டயர் திருடிட்டு வந்தான் அப்படின்வாங்க. அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னு தெரியுமா, எங்கள் அப்பா நான் அழுதாவே போதும் என்னை வெறுப்பேற்ற விதமாக வயலின்லேயே அதை இமிட்டேட் பண்ணுவான், வேன்னு சொல்லி வாசிச்சு எனக்கு ஒரு நாள் கடுப்பாயிடுச்சு, அதை பிடிங்கி வச்சு போட்டு அவன் மூஞ்சும் வச்சு விட்டேன், அதனால் நான் இங்கே வந்தேன் அப்படின்னும் போது இதை சொல்கிறத இன்னொருத்தன் கேட்டு அவனா சொல்லுவான், இதே வேலை எங்கள் அப்பா அம்மானா கொலையே பண்ணியிருப்பேன் அப்படின்வான். இது எல்லாத்தையும் வந்து டாயினில் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான், ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அவனுடைய கேரக்டரும் அவங்க மாதிரி கொஞ்சம் மாற பார்க்கும். அப்போது ஒரு பையனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி. இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து டாயினில் கேட்க, அவனை 1 வாரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து எஸ்கேப் ஆனா, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதே ஒரு பெரிய பிரச்சனை, கஷ்டம். ஆனால் எஸ்கேப் ஆகிட்டு மாட்டிட்டா அவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்படியே அப்போ ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்கும்னு வந்து சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் டாயினில் என்ன பண்ணுவான், சாப்பிட்ற மணி அடிக்கும், எல்லோரும் போய் சாப்பிட போவாங்க. டேபிளில் உட்காரும்போது அங்கே ஒரு போலீஸ் வருவார், வந்து எல்லோரும் அவங்களுடைய ப்ரெட்டை காமிங்கன்னு வந்து சொல்லுவார். டேபிளில் இருக்கிற அந்த பிளேட்டில் ஒவ்வொருத்தருடைய ப்ரெட்டையும் வந்து காமிப்பாங்க. ஆனால் டாயில் என்ன பண்ணுவான், அவர் காமிங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வாயில் வச்சு சாப்பிடவே அந்தளவுக்கே போயிருப்பான். டாயினில் மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், என்ன நீ எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்போ தான் சாப்பிட்றாங்க, நீ அதுக்கு முன்னாடி கை வச்சிட்டிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பலாருன்னு நிறையவார். அவன் அதையும் வாங்கிப்பான். ஒரு அடி வாங்கி ஒரு இது மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஒன்று ரியாக்ஷனும் வந்து பெருசாக காமிக்காமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிச்சி டாயினில் வந்து ஏற்கனவே தப்பிச்சு போனால ஒரு பையன், ஒரு வாரமாக எஸ்கேப் ஆகி அப்புறம் வந்து பிடிச்சி இங்கே எடுத்துன்னு வந்தவன். அந்த பையன் வந்து டாயினில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பான், சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவான். ஒரு சைக்கார்டிஸ்ட் வேறு அங்கே வந்திருப்பாங்க. அந்த சைக்கார்டிஸ்ட்டை பற்றி இந்த பையன் என்ன சொல்லுவான் டாயினில்கிட்ட, அந்த பொம்பளை ஒரு சார்ட்டில் வந்து சில விஷயங்கள் எழுதுவா, அவள் எழுதி முடிச்சோன்னா அந்த பேனாவை எடுத்து எங்கன்னா ஒழிக்க வச்சிரு, இல்லை நீ எடுத்துக்க கொடுத்துறாத. ஒருவேளை நீ அதை கொடுக்காம அவள் காலையே பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்போ கூட அதை பற்றி சில விஷயங்கள் அந்த சார்ட்டில் எழுதிடுவா. அப்படின்னா என்ன சார்ட்டா நீ பேசுகிற அப்படின்னு டாயினில் கேட்க, அந்த சார்ட்டா அதில் நீ எப்படியா பட்டாலு அது இதுன்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கோ இல்லை வந்து ஜட்ஜஸ்க்கோ அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, உன்னை பற்றி அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா, வக்ர குணம் பிடிச்சவன்னு எழுதி வச்சுருக்காங்கடா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். அதாவது இவன் ஏன் அப்படி சொல்லிட்டுருக்கான் பாருங்கள், அந்த சைக்கார்டிஸ்ட்டை அவங்களுடைய காலை இவன் பார்த்துன்னு வந்திருக்கான். அதனால் இவன் வந்து பொம்பளை மேலே வக்ர குணம் பிடிச்சவன்னு அந்த பொம்பளை வந்து அவனை பற்றின ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட்டாக அந்த சார்ட்டில் எழுதி வச்சிருக்கு. அதுதான் அந்த பையன் அந்த ஆங்கிள் சொல்கிறான். உண்மையாகவே வக்ர குணம் பிடிச்சவனா இவன் கிடையாது. அதுக்கு டாயினில் கிட்ட சொல்கிறான், அவன் பேனா கச்சோடனே அதை எடுத்துரு, அதை விட்டு நீ அவள் காலை பார்த்துட்டு இருந்தா அதுக்கு வேறு எத்தனை எழுதிடுவாடா அப்படின்னு சொல்ல, உடனே இவன் என்ன பண்ணுவான், அமைதியாக இருப்பான். இவனையும் வேறு கூப்பிடுவாங்க. டாயினில் போய் அந்த சைக்கார்டிஸ்ட் முன்னாடி போய் உட்காருவான். அப்போ தான் வந்து அந்த டேரக்டர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக சில விஷயங்கள் நமக்கு கடத்த பார்ப்பார். அந்த சைக்கார்டிஸ்டில் கேள்வி கேட்பாங்க, கேட்குற கேள்வியை வச்சு டாயினில் மூலிமா அவன் எப்படியாப்பட்ட பையன்றதை நமக்கு வந்து காமிக்க பார்ப்பார். ஸோ டாயினில் பார்த்து அவங்க வந்து கேட்பாங்க, நீ ஏன் வந்து டைப்ரைட்டரை திருப்பி எடுத்து போய் வைக்க பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு தெரியல, ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் திருடி எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் அது வியாபாரம் ஆகலன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா எடுத்துகிட்டு போய் நான் வந்து ரிட்டர்ன் பண்ண பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே சின்ன வயசில் நம்ம பண்ணுற தப்புகளும் இப்படி தான் இருக்கும். ஒன்று அதை அப்படியே விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வந்து போக போக தானே பெரிய லெவலில் கிரிமினல் ஆகும். ஆரம்ப கருத்து அப்படி இருக்க மாட்டாங்க. வியாபாரம் ஆகணும்னா அந்த டைப்ரைட்டர் திருப்பி எடுத்து போய் வைக்க மாட்டிக்கிட்டான். சரி, நீ சின்ன வயசில் உங்கள் பார்ட்டியோட பர்த்டே அப்போ போய் கூட 10,000 ஃப்ரான்ஸ் வந்து நீ திருடி இருக்கியே அப்படின்னு வந்து சொல்லும் போது, ஆமாம் என் பாட்டி வந்து அவங்களுடைய பர்த்டேக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, என் பாட்டிக்கிட்ட காசு இருந்ததுன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, இப்போல்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல, அதனால் காசும் அதிகமாக தேவைப்படாது, எடுத்தாலும் அதுக்கு கண்டுபிடிக்க தெரியாது, அதான் கை வச்சிட்டேன், 10,000 ஃப்ரான்ஸ் நான் வந்து எடுத்தேன். அதே மாதிரியே எங்கள் பாட்டியும் வந்து என்னை கண்டுபிடிக்கல, அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு புக்கை கூட கிஃப்ட்டு கொடுத்தாங்க. எங்கள் அம்மா தான் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணும்போது எப்பவுமே என் பாக்கெட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ எப்படி காசுன்னு வந்து கேட்டு என்கிட்ட உண்மையெல்லாம் கறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி கொடுத்த புக்கையும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க, நான் ஒரு நாள் திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டால் அதை நான் வித்துட்டேன்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். சொல்லிட்டோன்னே அந்த சைக்கார்டிஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, நீ பொய் சொல்லுவியான்னு வந்து கேட்பாங்க. அவன் என்ன சொல்லுவான், அப்பப்போ சொல்லுவேன், ஆனால் எப்போவுமே கிடையாது, நான் உண்மையும் சொல்ல பார்ப்பேன், ஆனால் நான் உண்மை சொன்னால் யார் என்ன நம்புறாங்க, அதுக்கு பொய் சொல்கிறதே பெட்டர்னு சொல்லி நான் பொய்யே இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னும் போது உங்கள் அம்மா ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கேட்பாங்க. எங்கள் அம்மாவா, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது வெட் நர்ஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணாங்க. வெட் நர்ஸ்னால் பால் கொடுக்குறதுக்கு இன்னொரு பொம்பளை வந்து இவங்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த பையனுக்கு. அப்புறம் கையில் காசு கம்மியானதுக்கப்புறம் அப்படி நிப்பாட்டிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் பாட்டி தான் நான் வளர்த்தாங்க. ஒரு 8 வயசு எனக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டிக்கும் வயசாகிடுச்சு, அவனால் முடியலன்னு திரும்ப நான் இங்கே வந்தேன். நான் எனக்கு வரவே விருப்பம் கிடையாது. ஒரு வாட்டி எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வேறு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த விஷயம்லாம் நான் கேட்டேன். எங்கள் அம்மா வேறு கோவத்தை எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, இவனை நான் அப்போவே அபார்ட் பண்ணணும்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதாவது கல்யாணம் வந்து இப்போ அவங்க அந்த அம்மா ஒருத்தங்களை பண்ணிட்டாங்களா, அதுக்கு முன்னாடி அவங்க கன்சீவ் ஆகிருந்திருக்காங்க, இந்த பையன் வந்து வயிற்றில் இருந்திருக்கான், அப்போவே அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சாகடிக்கணும்னு பார்த்துருக்காங்க. எங்கள் பாட்டினால தான் நான் இப்போ வந்து உயிரோடு இருக்கேன், அதனால் எங்கள் அம்மா எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பசங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கும் அப்படின்னு, நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணதெல்லாம் அவங்க மனசில் அப்படி ஆழமாக பதிஞ்சிருக்கு பாருங்கள். அப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன கேட்பாங்க, நீ வந்து பொண்ணு கூட எதுனா படுத்திருக்கியா அப்படின்னு கேட்பாங்க, செக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்போது நான் பண்ணதில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உண்மையாகவே ஆம்பளை பையனாக இருந்தால் அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பான். சரியா, அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ணாங்களா பண்ணலையான்னு நமக்கு வந்து தெரியாது, ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிருப்பானுங்கள்ல, ஆமாம் மச்சான் நான் அவள் கூட இது பண்ணிட்டேன், இவ கூட இது பண்ணிட்டேன், அந்த விஷயத்தையும் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கூட ஒரு வாட்டி அங்கே போனேன், எல்லோரும் என்னை வந்து திட்டினாங்க, கத்தினோன்னு நான் அங்கே வந்து பயந்து ஓடி வந்துட்டேன். இருந்தாலும் நான் ஒரு 2-3 வாட்டி அங்கே வந்து போயிருக்கேன். போனால் அங்கே ஒரு வாட்டி நார்த் ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் தான்,
அவன் அந்த மாதிரி இடம் எனக்கு ஒன்று தெரியும்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனான். அங்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். அங்கே ஆள் யாரும் வரலன்னா திருப்பி நான் வந்துட்டேன். செக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க அந்த யங்ஸ்டர்ஸ். இல்லை விட்டு போன கூட எதனா வீட்டில் எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆம்பளை பசங்களை பற்றி மட்டும் தானே தெரியும் சரியா, அப்படி ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயம் தான் அந்த பையனும் வந்து பண்ணியிருக்கான். ஆனால் எதுவும் அப்புறம் பண்ண போகிறதில்ல, திரும்பி வந்துடுவானுங்க. ஸோ அப்படி வந்து இந்த பையன் பண்ணதை வந்து சொன்னோடனே சைக்காட்ரிஸ்ட் வந்து அவனை விட்டுருவாங்க. அடுத்து வந்து அவனை பற்றின ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் இவனை பார்க்க ரெனியும் வருவாங்க. இவனுடைய டாயினோட அம்மாவும் வந்து அந்த அப்சர்வேஷன் கேம்புக்கு வந்து வருவாங்க, அந்த சென்டருக்கு. வரும்போது இவனுக்கு ஒரே சந்தோஷம், ரெனி வந்துட்டான் அப்படியே ரெனின்னு வந்து கூப்பிட்டா ரெனியை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க டாயினோட பார்க்க. டாயினோட அம்மாவை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து உட்காந்துட்டு இவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, என்ன அப்பா வருவார் மேலே நீ எதிர்பார்த்தியா, அவரெல்லாம் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டார். ஏன்னா இங்கே உள்ளது வந்துட்டு இருக்கும்போதே டாயினில் ஒரு லெட்டர் எழுதியிருப்பான் இவனுடைய அப்பாவுக்கு. அந்த லெட்ரு என்ன எழுதினான்றது எக்ஸாக்டாக படத்தில் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க எழுதின விஷயம் அவங்க அப்பாவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கு. நான் என்ன யூகிக்கிறேன், ஒன்று அவங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் எழுதியிருப்பான், எதுனா இவங்க அம்மா வந்து இன்னொருத்தர் கூட தொடர்புலலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி கூட வந்து எழுதியிருக்கலாம். இல்லை இவங்க அம்மா வந்து என்னதான் இருந்தாலும் நான் உங்களுடைய பையன் இல்லைல்ல, நான் வந்து எங்கள் அம்மா இன்னொருத்தனுக்கு வந்து பெற்றவன் தானே அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள் எழுதியிருக்கலாம். அதனால கூட அவர் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் இவன் எது சொன்னாலும் இன்னும் திருந்தாமல் இப்படியே லெட்டர் போட்டு மற்றவங்களை பற்றி ப்ளேம் பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சி கூட அவர் வந்து வராமல் இருக்கலாம். அதை தான் இவங்க வந்து சொல்லுவாங்க, நீ என்ன முட்டாள்தனமான ஆளாக இருக்க, உன் அப்பாவுக்கும் எனக்கும் வந்து பெரிய கேப் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன், நாங்கள் இன்னும் கூட டிவோட்டட் லவ்வர்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோம். சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத கசப்பான விஷயங்கள் என் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு, அதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார், நீ வந்து கனவு கண்றியா, எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவரு உன்னை பார்க்கவே வந்து விருப்பப்படல, அவர் அங்கேயே தான் இருக்கார், இதுக்கப்புறம் அவர் வந்து வரமாட்டார். இன்ஃபேக்ட் நான் கூட உன்னை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்லாம் வந்து பார்த்தேன் இந்த அப்சர்வேஷன் கேம்பெல்லாம் போதுன்ட்டு. ஆனால் நெய்பர்ஸ் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏதோ காசிப் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ என்னை பற்றி பேசுகிற மாதிரி ஏதோ வந்து இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன் உங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வெளியில் இருக்கிறவங்க கிட்ட கூட நீ வந்து சொல்லிட்டியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அம்மா நான் எல்லாருக்கிட்டையெல்லாம் எதுவும் சொல்லலாமா அப்படின்னு வந்து இவன் சொல்லுவான். சரி விடு, பசங்களும் எல்லாருக்கிட்டையும் சில விஷயங்கள் அம்மா அப்படியே அது அப்படி என் கஷ்டம் இது அப்படின்னு சொல்லி அவங்க லவ் விஷயம் கூட ஒருத்தர் லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து வளரிடுவாங்க. அது அவங்க ஃப்யூச்சரை அஃபெக்ட் பண்ணுன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அவங்க அம்மா வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்குறாங்கன்னா, சொல்லியிருக்கேன்னு வந்து கேட்க இல்லைன்னு வந்து சொல்லுவான். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி இதுக்கப்புறம் நாங்களும் வந்து வரப்போகிறதில்ல, நீ இந்த கேம்ப்லேயே தான் வந்து இருக்க போகிற, உனக்கு வேறு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் வந்து இருந்துச்சுல்ல, இங்கே இந்த லேபர் கேம்ப் மாதிரி இங்கே வந்துருக்கோம், இங்கே நீ வந்து சம்பாதிச்சிக்கலாம், வேலைக்கும் வந்து போய்க்கலாம், அப்போ தான் உனக்கு கஷ்டம் என்னன்னு வந்து தெரிய போகுது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ரெனியும் வேறு உள்ளே அலோவ் பண்ணல இவனை பார்க்க, அவன் அவ்வளோதான் நம்மளை அலோவ் பண்ணலேன்னு சொல்லி சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த கேம்பை விட்டு வெளில போயிடுவான். இவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பான். டாயினில் பசங்கள்லாம் ஃபுட்பால் விளாட்டுப்பாங்க அந்த அப்சர்வேஷன் கேம்பில். ஃபுட்பால் விளாட்டுக்கும் போது ஒரு ஃபென்சிங் வலை மாதிரி இருக்கும், அதில் பூந்து எஸ்கேப் ஆயிடுவான். இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் வேறு வருவார், சேஸ் பண்ணி எப்படியாவது பிடிச்சிடலான்ட்டு. இவனை அங்கங்கே மறைச்சி வந்து எஸ்கேப் ஆகி வருவான். ஓடி வந்து எப்பா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து இவன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கடற்கரை ஓரமே வரான், ஓஷனே வந்து பார்க்குறான். அப்படியே போனால் அலையை வந்து அடிக்கும் பக்கத்தில் போகும்போது. அப்போ அலையை பார்த்தோம் ஒரு பயம் அவனுக்கு இருக்கும், அதுக்குள்ளேயும் நம்ம வந்து போகக்கூடாதுன்னு அங்கிருந்தும் எஸ்கேப் ஆகி இப்படி திரும்பி வந்து ஆடியன்ஸை பார்ப்போம். அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுவார் டேரக்டர், ஃபோட்டோகிராஃப் ஒரு ஸ்டில் மாதிரி இருக்கும், அது ஜூம் பண்ணி வந்து காமிப்பாங்க. அவன் முகத்தில் வந்து ஏகப்பட்ட கேள்விகளோடு அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து அடுத்து என்ன ஃபேஸ் பண்ண போகிறான், எங்கே போக போகிறான், இல்லை அவனுக்கு பயம் இருக்கா, அவன் எஸ்கேப் ஆகும்னு பார்க்கறான்னா இப்போ எதை பார்த்து மிரள்றான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு க்ளூலெஸ்ஸாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் ஏகப்பட்ட மெசேஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சரியான கண்டிப்பு, சரியான அரவணைப்பு, அன்பு, இதெல்லாம் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பேசிஸில் இருந்தால் பசங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. இல்லைன்னா தே வில் ஹேவ் அ வைல்ட் லைஃப் தான். 400 ப்ளோஸ் அவங்க லைஃப்பில் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அடிதடி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு காட்டு மரமாக தவறான செயல்களை வந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. ப்ராப்பரான வழியில் இல்லாமல் அவங்க வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சின்ன வயசில் சரியான ஒரு கவனிப்பு இல்லைனா. இது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிங்கிள் டேக்கில் தான் நான் ரேட் பண்ணேன். என் நரேஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.